கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 30வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 30வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய சமூகத்தில், தேவ சபையில் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் வந்து கூடுகிறார்கள். இந்த கூடுகையினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நம்முடைய கர்த்தரை போற்றுவதற்காக, நம்முடைய கர்த்தரை புகழ்வதற்காக, நம்முடைய கர்த்தரை துதிப்பதற்காக, நம்முடைய கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லாமா? நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை போற்றுவேன். ஏன் ஆண்டவரே நான் உம்மை போற்றுவேன் அப்படின்னா, நீங்க என்ன கை தூக்கி என்னை நிறுத்துனீங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன கை தூக்கி என்னை எடுத்தீங்க. எப்படிப்பட்ட நேரத்தில், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்க்கையை தொலைத்து விட்டு, அல்லது நம்முடைய நெருக்கப்பட்டு, அல்லது இந்த கிறிஸ்துவ ஜீவியத்திலே நம்ம ஓடிக்கொண்டிருந்த போது, நாம் ஏதோ ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலை போய் கொண்டிருந்த போது, யாராகிலும் என்னை கை கொடுத்து தூக்கிட மாட்டாங்களா? நல்லா கவனிங்க. யாராகிலும் என்னை கை கொடுத்து தூக்கிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பயங்கரமான நெருக்கங்கள்லாம் நமக்கு இருந்திருக்கலாம். நாம் என்ன செய்வோம்னாக்கா, நல்ல கவனிங்க, நல்ல தேவ அன்புல நம்ம பூர்ணப்பட்டு, தேவன் எப்படியெல்லாம் நம்மை தேற்றுகிறார், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் நம்மை ஆற்றுகிறார் என்பதை நீங்கள் பூரணமாய் அறிஞ்சிட்டீங்க அப்படின்னா, என்ன நெருக்கம், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி அவருடைய கையை நம்ம நல்லா மேலே தூக்கி பார்த்துருவோம். அவருடைய கரம் நம்மை எந்த நிலையில் நம்ம விழுந்து போய் கிடந்தாலும், அல்லது எழுந்திருக்க முடியாமல் நம்ம அப்படியே கீழே விழுந்து போய் கிடந்தாலும், அவருடைய கரம் நம்மை தூக்குவதை நாம் அறியலாம். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? யாராகிலும் வந்து எனக்கு கை கொடுத்துட மாட்டாங்களா, என்னை தேற்றிட மாட்டாங்களா, எந்த பக்கம் திசை திரும்பினால் எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்ற சூழ்நிலை நமக்கு இருக்கும். அன்பானவர்களே, நம்ம குடும்பத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம தனியாக இருக்கிற மாதிரியான அந்த ஒரு காலம் வரும். அது ஏதோ ஃபீலிங் அப்படி அல்ல, அது எல்லாருக்குள்ளேயுமே வரும். ஏன்னா இந்த உலகத்தில், இந்த பாவ வாழ்க்கையில் நாம் மகிமையை நோக்கி, அக்கறையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை எல்லாருடைய கையும் நம்மை கைவிட்டதை போல. ஏன்னா நாம் எல்லாரும் அன்புக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷர்கள் மத்தியில் அன்பு கூர்ந்து ஒருவருக்காக ஒருவர் எல்லா பாரத்தையும் சுமந்து கொண்டு ஷேர் பண்ணி தாங்கி வாழ வேண்டும் என்று நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லாருமே கையை தூக்குவீங்க. ஏன்னா கணவன், மனைவி, அப்பா, அம்மா, பிள்ளைங்க, சொந்த பந்தங்க எல்லாருமே இருப்பாங்க, இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கைவிட்டா மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் வாழவே பிடிக்காது. அந்த நேரத்தில் நிறைய தவறான முடிவுகள்லாம் எடுக்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் வரும். ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். ஏனென்றால் ஏதோ ஒரு அந்த சூழ்நிலையில் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலுமே என்னை கை தூக்கி, ஒரு கரம் என்னை தேடி வந்தது. அந்த கரம் என்னை கை தூக்கி, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கை தூக்கினா என்னது? நல்லா கவனிங்க. என் கையை தூக்கி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்னுடைய கரம் அவருடைய கரத்தோடு கூட எப்படி இருந்துச்சு தெரியுமா? எல்லாம் என்ன பாருங்களேன், எப்படி இருந்துச்சு? இப்படி வந்த உடனே என்ன பண்ண, நல்லா கிரிப்பா பிடிச்சிக்க அப்படி சொல்லிட்டு நம்மளை கிரிப் பண்ணி அப்படியே ஒரு தூக்குனாரே. கையை தட்டி இருக்க மகிழ்ச்சி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. நான் உண்மையாய் சொல்லுகிறேன், ஏன் அந்த கிரிப், என் கை தூக்கி என்பது பாருங்க, அந்த கிரிப்
நல்லா என்னை பார்க்கணும் நீங்கள், நல்லா இந்த மாதிரி நல்ல grip. இப்போ கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் கணவன் மனைவிக்கு அவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த கல்யாணம் அந்த நாளில் என்ன பண்ணுவாங்க, நல்லா கையை பிடிச்சிக்க அப்படின்னு அப்படியே மாப்பிள்ளை என்ன பண்ணுவோம், ரொம்ப கையை பிடிப்பார் அப்பங்கிற உற்சாகத்தில். அப்புறம் கை விட்டுருவார். நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது. நல்லா கவனிங்க, இதை மைண்டில் வச்சுக்கங்க. திருமணம் செய்யும்போது ஒரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையில் வாழ்விலும் சாவிலும், துன்பத்திலும் இன்பத்திலும், துக்கத்திலும் கசப்பிலும், வறுமையிலும் செழிப்பிலும், எல்லா நேரத்திலும் கடைசி வரைக்கும் நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன் பின்னாடி வருவேன், உன் கூட இருப்பேன் அப்படின்ற அந்த கிரிப் இருக்கும். ஆனால் அநேக நேரங்களில் இந்த உடன்படிக்கை மனுஷர்களால் சட்டத்திட்டத்தின்படி ஏற்படுத்திய உடன்படிக்கை கூட சில வேளைகளில் கைவிட்டது போல இருக்கும். ஒரு தனிமை இருக்கிறது போல உணர்வோம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிலாம் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட ஏதோ ஒரு எல்லாராலும் கைவிடப்பட்டு, நீ எனக்கு அம்மா எல்லாம் இல்லை, நீ எனக்கு அப்பா கிடையாது, நீ எனக்கு என் சகோதரன் கிடையாது, நான் யாரோ, என்னை விட்டுருங்க. நல்லா கவனிங்க, அவங்க அப்படி போனா கூட கர்த்தருடைய கரம் அவங்க கூடவே தான் இருக்கிறது என்பதை அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவங்க தூக்கி நிறுத்தப்படுவாங்க. எப்ப தெரியுமா? அவருடைய கரம் கிரிப்ல வந்துருச்சு. நல்லா கவனிங்க, இந்த கையை பாருங்க, அவருடைய கரம் கிரிப்ல வந்து பிடிச்சிச்சு, அழுத்திருச்சு. ஆனா இந்த கரம் கீழே இருந்து ஒரு கரம் என்ன பண்ணுது, பிடிக்கல. அவர் தூக்குறாரு, வழுக்குது. உன்னை கட்டி என்னடா பிரயோஜனம், எனக்கு இது வாழ்க்கையே தேவையில்லை, கிரிப் எங்க. ஆனால் நான் ஒன்று சொல்றேன், கவனிங்க, நம்ம எல்லாம் நினைச்சு இருக்கிறோம் இந்த மனுஷர்கள் அல்லது இந்த சொந்த பந்தங்கள் இதையெல்லாம் வந்து நல்லா இந்த பாதையில் நிறைய கடந்து வந்தவன், எனக்கு நல்லா தெரியும். இது எது என் மனசார இந்த சத்தியத்தை நான் பேசுகிறேன். அவருடைய கை என்னை தூக்கி என்னை நிறுத்தினபடினால எந்த இடத்துல இருந்தாலும் நான் அவரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய கரம் என் கூட இருந்தது. நல்லா கவனிங்க, இப்ப கீழே இருந்து நான் வீழ்ந்து போயிருக்கிறேன். அவர் கை மாத்திரம் அப்படி போயிருச்சுன்னா நான் இன்னைக்கு பூமியில இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கிறேன், நான் வாழறேன் அப்படின்னா அவருடைய கை என்னோட பிணைஞ்சிருக்கு. அவருடைய கை மாத்திரம் அப்படி 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 போயிருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த லூஸ் ஆயிருச்சுன்னு வச்சுங்களேன், நான் எனக்கு இல்லை. ப்ளீஸ் பி அண்டர்ஸ்டாண்ட் அவர் காட்ஸ் லவ். நம்முடைய தேவனுடைய அன்பை கொஞ்சம் உங்களுடைய உணர்வுல கொண்டு போங்க. எந்த மனுஷனோ அல்லது எந்த மனிதனுடைய நீதியோ அல்லது யாருடைய சம்பிரதாயங்களோ அல்லது என்ன நற்கிரியைகளோ ஒன்றுத்துக்குமே உதவாது. அவருடைய கரம் என்னை தூக்கும்படியாய், எல்லா நேரத்திலும் என்னை அணைக்கும்படியாய் ஒரு கரம் இருக்கிறது. அந்த கரம் எப்போதுமே என்னை பிடித்து கொண்டுதான் இருக்கும். கையை விட்டு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளுங்க. நான் உங்கள் அம்மாடா, நான் உன்னை நல்லா இப்படிலாம் பாதுகாப்பேன், இப்படியெல்லாம் உன்னை பராமரிப்பேன் அப்படிலாம் என்னதான் சொன்னாலும் நம்ம மேலே கண்ணை வச்சு இரவும் பகலும் நம்ம மேலே கண் வைத்து பாதுகாக்கிற ஒரு கிருபையுள்ள கரம் நம்மோடு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. எந்த மனுஷனாலும் நம்மை பாதுகாக்க முடியாது. எந்த தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகள் மேலே தம்முடைய கண்களை இரவும் பகலும் வச்சு காப்பாற்ற முடியாது. கர்த்தருடைய கரம், அந்த கரம் எப்படி நம்மை தூக்குச்சான்? இப்போ நான் உங்களுக்கு ஆக்ஷன்ல காட்டினேன் இல்லையா? 18ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை வாசிங்களேன். 18ஆம் சங்கீதம் 16வது வசனம். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை, இது பாருங்க ப்ளீஸ் எல்லாம் என்ன பாருங்க இது பாருங்க. நான் உயரம் அப்படின்பது நான் கீழே இருக்கிறேன், நான் இந்த பூமியில் இருக்கிறேன். என் கர்த்தருடைய கரம் உயரத்திலிருந்து வந்தது. நீங்க அப்படியே பாருங்களேன், நீங்க நல்லா கற்பனை பண்ணுங்க ப்ளீஸ். இந்த வசனத்தோடு வாழ கத்துக்கொள்ளுங்க. இது ஜீவன். நான் தான் சொல்லிட்டேனே, நான் உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பேன். என் ஆவி என் கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கும். அப்போ கர்த்தருடைய கரம் அப்படின்னா என்ன? இப்போ கொஞ்சம் உள்ள நம்ம ஆராய்ச்சிக்குள்ள போகும்போது வேற மாதிரி இருக்கும் இது. ஆமெனா?
அதை புரிந்து கொள்றதுக்கு பிரதர் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. இது டஃப் எல்லாம் ஒன்றும் இல்லை. அன்பான தேவஜனமே, கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் அவருடைய உயரத்திலிருந்து அவர் கை, இந்த கை நீட்டியில் இருக்குது அன்பு. இந்த கை நீட்டியில் இருக்கிறவங்களேன், இப்போ யாரோ ஒருத்தர் தெருவில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஒரு சாக்கடையில் விழுந்து போய் கிடக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அவர் சுயநினைவு இல்லாமல் கிடக்குறாங்க. எத்தனையோ பேர் பார்த்துக்கின்னு கம்முன்னு போயிடுவாங்க, நமக்கு எதுக்கு வம்புன்னு. ஆனால் ஒரு இரக்கம் உள்ள, ஒரு கிருபை உள்ள, ஒரு கருணை உள்ள ஒரு உள்ளம் மட்டும்தான் கை நீட்டும். அல்லேலூயா சொல்லாமா? இப்போ நான் சொல்லுகிறேன் அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் மாம்சத்தில் இருக்கிறோம், இரத்தத்தில் இருக்கிறோம். நமக்கு விரோதமாய் எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம், தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம், தெரியுமா தெரியாதா? அந்த போராட்டத்தில் எத்தனையோ நேரங்களிலே நாம் விழுந்து விடுகிறோம். மனம் உடைகிறது, உள்ளம் உடைகிறது, உள்ளம் திகைக்கிறது. என்ன நடக்குமோ தெரியலையேன்னு சொல்லி எல்லாரால கைவிடப்பட்ட நிலை. கை நீட்டி என்பது இரக்கம். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? இன்று வரைக்கும் நான் சொல்றேன், அவர் கை நீட்டி இப்படி அழுத்திட்டாரு. அவருடைய கரம், உயரத்தில் இருந்து அவருடைய கரம் என் கையை போட்டு அழுத்திருச்சு. நான் அப்படியே பிடிச்சி, நான் இது எப்படி சொல்றது பாருங்க. இந்த கட்டதல் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படியே மேல போட்டு ஒரு நான் சொல்றது உண்மையிலே ஃபேக்ட் நடக்கிறது. அவர் போட்டு நல்லா கையை போட்டு நல்லா கட்டவரெல்லாம் போட்டு நல்லா அழுத்தி நல்லா போட்டு பிடிச்சிட்டாரு. ஆனா நம்முடைய கண்கள் அவரை பார்க்க மாட்டேங்குது. அப்படியே ஏன் கையும் அவரோடு சேர்ந்து ஒரு அழுத்தி கிரிப், ஒரு அன்புல, அன்பின் பரிபூர்ணத்துல இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கிறேன்னா நினைச்சு பாருங்க. அவருடைய கிருபை இல்லைன்னா உன்னால வாழ முடியாதுங்க. அவருடைய கை நம்மை பிடித்திருக்கிறது என்பதை புரிந்து, எவ்வளவு அவமானம் தெரியுமா நமக்கு இல்லையா? இந்த மாம்ச உலகத்துல நம்மளை ஜனங்க குத்தி 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 கிழிச்சு எடுப்பாங்க. சில வேலைகளில் சில பேர் கேட்பாங்க, நீ எல்லாம் ஏன் சோறு தோன்றெல்லாம் கேட்டுருவாங்க தெரியுமா? நீ எல்லாம் ஏன் சாப்பிட்ற? அந்த உயரத்திலிருந்து என்பது என்ன தெரியுமா? அப்பா, இந்த அகோர உலகத்துல, இந்த பொல்லாத உலகத்துல, இந்த துஷ்ட உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கர்த்தாவே. ஆனா நான் உங்களை பார்க்கிற ஆண்டவரே, உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி, அல்லேலூயா, அந்த நீட்டி என்பதுல அவருடைய இரக்கம் இருக்கிறது. ஒரு தாயானவள் தம் பிள்ளைய, அந்த பிள்ளை அழுது கொண்டிருந்த இருக்கும் போது, அந்த பிள்ளை ஏதோ ஒரு துன்பத்தில் வாடிக்கொண்டிருக்கும் போது, அல்லது அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுவதற்காக அந்த பிள்ளை மேல நீட்டுகிற அந்த நீட்டுதல் தான் இந்த கை நீட்டி. உன்னை படைத்தவருக்கு மட்டும்தான் உன் மேல அக்கறை. உன்னை படைத்தவருக்கு மட்டும்தான், உன்னை தாயின் கருவில சிதையாமல் காத்தவருக்கு மட்டும்தான் உன் மேல அக்கறை. உன் கண்ணீர்ல, உன்னுடைய வேதனையில, எல்லா விதமான சூழ்நிலையிலையும் அவருக்கு மட்டும்தான் உன் மேல இவ்வளவு அக்கறை இருக்க முடியும். அவர் மட்டும் உன்னை ஒரு வினாடி மறந்திருப்பாரேயானால், அவர் கரை மட்டும் விட்டுருந்துச்சுன்னா ஜலப்பிரவாகம் உன்னை அமிழ்த்தி எப்பயோ வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு உறவுகளோட கூட நாம் சேர்ந்து வாழும்போது நம்முடைய மனசுக்குள்ள ஒரு ஆறுதல் கிடைக்கிறது, சமாதானம் கிடைக்கிறது. அன்பானவர்களே, அதுக்கு காரணம் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி. இதை நீங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களுக்கு போகிறதுக்கே மனசு இருக்காது, தெரியுமா? எனக்கு இப்போ அப்படி தான் இருக்கு. அவருடைய கரம் உயரத்திலிருந்து என்னை நீட்டி, உயரத்திலிருந்து அவருடைய கரம் என்னை நீட்டி, அவருடைய ஆணி படிந்த அந்த கரம் எனக்காக, என் நன்மைக்காக, என் பரிபூர்ணத்துக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்ட அந்த கரம். அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் நீ மாத்திரம் அந்த காயத்தை மட்டும் நீங்க நோக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னா அங்க என்ன நடக்குது பாருங்களேன். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். அல்லேலூயா. இந்த ஜலப்பிரவாகம் என்பது என்ன தெரியுமா?
நம்முடைய எண்ண அலைகள், நம்முடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் நமக்கு அவமானம், நிந்த, அப்படியே மனசுக்குள்ள குழப்பம், போராட்டம், பயங்கரமான சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில அந்த பிரச்சனையிலிருந்து அப்படியே வெளியே விட்டு, சில பேர் பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி மயக்கம் போட்டு ஒரு பைத்தியம் முடிச்ச நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லுவாங்க, மா கொஞ்ச நேரம் தூங்குங்களேன், கொஞ்சம் ப்ளீஸ். தூக்கம் கூட வராது நமக்கு அந்த ஸ்டேஜில். அந்த ஜலப்பிரவாகம், அந்த எண்ணங்களிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாராம், அவர் கை தூக்கி விட்டாராம். அது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளை தேவன் கை தூக்குகிறார். 113ஆம் சங்கீதம் திருப்பிக் கொள்ளுங்க. அந்த ஜலப்பிரவாகத்தில் நம்மை தூக்கிவிட்டார். 113வது சங்கீதம், 113வது சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். எல்லா கரங்களை ஒருத்தர் ஆமென் சொல்லாமா? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த சிறியவன் எளியவன், இந்த சிறுமையும் எளிமையுமானவன் யார் என்றால் ஏழை. இந்த ஏழை யார் என்றால் திக்கற்றவன், அப்பா இல்லாதவன். இந்த அப்பா தான் ஜீவனை கொடுக்கிறவர். இந்த சிறியவனை அவர் புழுதியிலிருந்து அவர் தூக்கி விடுகிறாராம், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். அன்பான தேவஜனமே, என் கர்த்தருடைய கரம்தான் என்னை பிடித்திருக்கிறது. இல்லை என்றால் ஜலப்பிரவாகம் என்னை அடித்து கொண்டு போய்விடும். பாவத்தின் சம்பளம், எல்லாரும் சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம் என்னங்க? மரணம். நான் பாவின் எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமேனா? அப்ப நீ என்ன ஆயிருக்கணும்? நீ ஜலப்பிரவாகம் உன்னை என்ன பண்ணிருக்கணும்? உன்னை தூக்கின்னு போயிட்டு இருக்கணும். உன் வீட்டுக்காரோ, உன் மனைவியோ, உன் அம்மாவோ, உன் அப்பாவோ, ஒருத்தரை உன்னை பிடிச்சி வைக்க முடியாது. என் கர்த்தருடைய கரம் என்னை தூக்கி நிறுத்திருக்கிறது. உணர்ந்தவர்கள் நல்லா கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்த முடியுமா? அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. இப்ப கர்த்தர் எதற்காக உன்னை தூக்கி நிறுத்தி வைத்திருக்கிறாராம்? உன்னை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உன்னை உட்கார செய்வதற்காக, உன்னை சிங்காசனத்தில் உட்கார வைத்து, இதுக்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரே. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்காக தேவன் நம்மை பண்றார், எதற்காக அவர் தூக்கி விடுகிறார் என்றால், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். இவர்கள் யார் என்றால், இந்த பிரபுக்கள் தமது ஜனத்தின் அதிபதி என்பதுதான் ராஜரீக ஆசாரியர்கள். இந்த ராஜரீக ஆசாரியர்கள் யார் என்றால், தேவனுடைய நீதியை அறிந்திருக்கிற ஜனங்கள். நீ ஒருபோதும் தாழ்ந்து போவது இல்லை. தேவன் உன்னை எந்த இடத்தில் இருக்கிறியோ, எந்த இடத்துல விழுந்து போய் இருக்கிறியோ, அதே இடத்துல உன்னை உயர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? உன்னை அவர் உயர்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து, புழுதி அப்படின்னு சொன்ன என்னது? புழுதினா என்னது? இந்த இடத்துல புழுதி அப்படின்னா ஆஷ், சாம்பல் இருக்கு இல்லையா? ஆஷ் இருக்கு இல்லையா? ஆஷ், ஆஷ், சாம்பல். அடுத்தது குப்பை. குப்பைனா என்னது? வேஸ்ட், துர்நாற்றம் அடிச்ச, எல்லா விதமான அந்தகாரமும் சூழ்ந்திருக்கிற, எல்லா விதமான அசுத்தங்கள் நிறைந்தது தான் குப்பை. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் நம்ம இங்கிருந்து என்ன பண்றாராம்? உயர்த்துகிறாராம். உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். யாக இந்த சிறியவன், இந்த எளிமையானவன் அப்படின்னா, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி தாகத்தால் அவர்கள் நாவு வரலும் போது, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க ஏழை, இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லை. இவர்கள் தான் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள். இந்த சிறுமையும் எளிமையும் ஆனவர்களை அவர் உயர்த்துகிறார். அப்பா, எங்களை காப்பாத்துறதுக்கு இந்த உலகத்துல எங்களுக்கு தகப்பனே இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனை உண்டாக்குறதுக்கு ஆண்டவரே, ஜீவனை உண்டாக்குறவர் தான் தகப்பன். இதை நான் உங்களுக்கு பல முறை சொல்லி கொடுத்துட்டேன்.
எந்த அப்பாவும் உங்களுக்கு ஜீவனை உண்டாக்க முடியாது. ஆனால் எங்கள் ஏசப்பா எனக்கு ஜீவனை உண்டாக்கி என்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன் சொல்ல முடியுமா? அல்லேலூயா சொல்லாமா? சரி, நல்லா கவனிங்க. இப்போ 30ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பை வாசிங்களேன். தலைப்பை வாசித்து அந்த 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தலைப்பை வாசிங்க. கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். இந்த கிரக பிரதிஷ்டை அப்படின்னா என்னதுன்னா, இப்போ இந்த வீடு குத்தனெல்லாம் போகிறதுக்கெல்லாம் நம்ம இது தூய தமிழ். இது அதாவது அந்த காலத்தில் ஏறக்குறைய 120 வெறும் 120 வருஷங்களுக்கு முன்பதாக மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் பரிசுத்த வேதாகமத்துக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்க கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். கிரக பிரதிஷ்டை அப்படின்னா கிரக பிரவேசம் பண்ண போறோம். நாங்க எங்க புது வீடு கட்டிருக்கிறோம், அல்லது புதுசாக ஒரு வீடுக்குள்ள நாங்கள் குத்தனம் போறோம். அதை நாங்கள் என்ன செய்யணும்? பிரதிஷ்டை செய்கிறோம். நல்லா கவனிக்கணும். ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்கள் என்ன வாங்கினாலும் எல்லா பொருள்களும், நான் பல முறை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், கிறிஸ்து இயேசு தான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு. எல்லாம் அவருக்குள்ள தான் இருக்குது. தேவ பிள்ளைங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மனசுக்குள்ளேயே புதுசாக ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என் தேவனே இதை நான் உமக்கு பிரதிஷ்டை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சேர் வாங்குறீங்க, ஒரு சோஃபா வாங்குறீங்க, அல்லது வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருட்களை வாங்குறீங்க, அல்லது நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பைக் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். அதை பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான காரியத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும், பிரதிஷ்டை செய்யணும். எல்லாமே இயேசு ராஜாவுடையது, இயேசு ராஜா நமக்கு கொடுக்கிறது. ஆனால் ஒரு சில காரியங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் வர முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் நான் என்ன செய்வேன்னா, மனசுக்குள்ளேயே என்ன பண்ணுவேன்னா ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே அப்படின்லாம் ஒரு சில காரியங்கள் வாங்கும் போது என்ன பண்ணுவேன்னா அதை பிரதிஷ்டை செய்வேன். இந்த பிரதிஷ்டை என்பது கர்த்தருடைய கரம் அந்த பொருள் மேலே, அந்த செயல் மேலே அவருடைய ஆசீர்வாதம் வருகிறது. அதனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நீங்கள் இப்போ அதே மாதிரி தான் இது. இப்போ என்ன சொல்கிறோம்னாக்கா கிரக பிரதிஷ்டை, அதை சொல்லப்போனால் டெடிகேஷன், சொல்ல போனால் ஹனுக்கா. இந்த ஹனுக்கா அப்படின்னா என்னன்னா பிரதிஷ்டை செய்வது. கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். தாவீது இங்க என்ன பிரதிஷ்டை செய்யறாரு அப்படின்னா, அவருடைய சரீரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க. எதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு? அவருடைய சரீரத்தை, அதாவது அவருடைய ஜீவியத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். என்ன அவர் கண்டுபிடிச்சிட்டாரு? தாவீது என்ன கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா, கர்த்தாவே உங்க கைதான் சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறது, உம்முடைய கரம்தான் சகலத்தையுமே சிருஷ்டித்திருக்கிறது, எல்லாவற்றையும் உம்முடைய கரம் சிருஷ்டித்திருக்கிறது. கர்த்தருடைய கரம் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறது. இப்ப நான் ஏன் என் வாழ்க்கையில ஒரு சில நேரங்களில் குறைவா இருக்கிறேன் அப்படின்னா, உங்க கரத்தை நான் பார்க்காம இருக்கிறேன். என்னை சிருஷ்டித்ததும் உம்முடைய கரமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆண்டவரே என்னை படைச்சதும் உங்க கைதான், உங்க கரம் தான் என்னை படைத்தது, என்னை சிருஷ்டித்தது. இது இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா, இன்னும் ஆழமா நான் சொல்ல போறேன். இந்த தாவீது என்ன பண்ணிட்டாருன்னா, உம்முடைய கை என்னை இறுக பற்றி இருக்கிறது ஆண்டவரே, அதனால தான் என்னை கீழே விட்டுல, இனிமேலும் நீங்க விட மாட்டீங்க, அதனால நான் உம்மை என்றென்றைக்கும் போற்றி துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி இங்கே தாவீது இங்கே இந்த சங்கீதத்தை பாடுகிறார். ஆக பிரதிஷ்டை என்று சொன்னால் என்னவென்றால், தேவனுக்கென்று ஒப்பு கொடுப்பது. நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய சிந்தனையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது. நம்முடைய சிந்தனையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில பரிபூரணமாய் சுரந்து கொண்டே இருக்கும். நான் சொல்றது சத்தியம், சுரந்து கொண்டே இருக்கும். நம்ம ஒரே ஒரு காரியம், நாம் தேவனுக்கு நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய சரீரத்தை தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதுதான் நீங்க ஆபேல் கர்த்தருக்கு என்று தம்முடைய ஜீவியத்தை பிரதிஷ்டை செய்தார். அப்புறம் ஏனோக்கு தேவனுக்கென்று தம்முடைய ஜீவியத்தை பிரதிஷ்டை செய்தார். அடுத்தது நோவா தம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்தார். இந்த சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக
உம்முடைய கைதான் ஆண்டவரை என்னை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறது, என்னை இறுக பற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் எகிப்தில் இறுக பற்றி கொண்டு வந்தார். அவர் கைதான் எகிப்தை விட்டு அவளை தூக்கி எடுத்து கொண்டு வந்தது. ஆனால் அந்த ஜனங்களோ கர்த்தரை மறந்து விட்டார்கள். அந்த வசந்த வாசிங்க போல 78ஆம் சங்கீதமா, 78வது சங்கீதம் திருப்பி கொள்ளுங்க. அந்த ஜனங்களையும் கர்த்தர் தான் கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தார். வாசிங்க 42வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் ஆசீர்வாத குறைவுகள், ஏன் சுரக்கவில்லை? ஆசீர்வாதம் இஸ்ரவேலின் ஊற்றுகளில் இருந்து தோன்றினவர்களே. இஸ்ரவேலின் அந்த ஊற்று என்பது உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் அவருடைய பிதாக்குடைய ஆசீர்வாதத்துக்கு மேற்பட்டதாய், அது நித்திய பர்வதங்கள் மட்டும் எட்டுகிற ஆசீர்வாதமாய் அது இருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, ஏன் இன்றைக்கு ஏன் ஒரு தடை? நான் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு நான் பிரயாசப்பட்டாலும் இந்த காரியம் வாய்க்க மாட்டேங்குது பாஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கரத்தை இன்னைக்கு அநேக பேர் மறந்து விட்டார்கள். அவருடைய கரத்தை யார் பார்த்து, யார் கர்த்தருடைய கரத்தை நினைத்து பார்த்த நினைவுல, அந்த நினைவுல வரணும். நினைவு. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்பாக்கலாம். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும். ஒரு ஸ்டேஜில் உன் வாழ்க்கை மூழ்கி போய் ஜலப்பிரவாகம், சேறு, சாக்கடை, சகதி உன்னை அழுத்தி, உன் பாவத்தினால் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை, அப்படி அமிழ்ந்து போய் கிடந்த அந்த நேரத்தில் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி உன்னை கை தூக்கினாரே, உன்னை கை தூக்கி உன்னை மீட்டாரே. அந்த நாளை நீ நினைச்சினாவே உன் உள்ளத்துல துதியும் ஸ்தோத்திரமும் தேவனுக்கு செலுத்துகிற மகிமையும் உனக்கு பொங்கி இருக்கும். அந்த பொங்குதல் இருந்துச்சுனாவே உன் வீட்டுக்குள்ள உன் சமாதான ஆசீர்வாதம் பொங்கி பொங்கி அந்த ஆசீர்வாதம் சுரந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏற்படுகிற கண்ணீருக்கு காரணம் அந்த நாளை நினையாமற் போனது. எப்படிப்பட்ட நாள்? 40ஆம் சங்கீதத்தை வாசிக்க பார்க்கலாம். 40வது சங்கீதத்தில் 1 வாசிங்க. 40ஆம் சங்கீதம் 1-2 தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, நல்லா கவனி, என்ன பண்ணாரா? அந்த நாளை நீ நினைக்காம போயிட்டியே. நம்முடைய தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவனவன் பாவத்தை தான் சோதிக்கிறான். நான் பலமுறை சொல்லிட்டேன், உங்களுக்கு பிரச்சனை, கண்ணீர், துன்பம், வேதனை, ஏதோ ஒரு சஞ்சலம் அதெல்லாம் வருதுன்னா உங்க பாவம். நீங்க செய்த பாவத்தை வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நீங்க என்ன விதைச்சீங்களோ அதை அறுக்கிறீங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மேல பரிபூர்ணமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, ஆமேனா? அந்த ஸ்டேஜில் இருந்து அப்பா பாவியாக என் மேல இரக்கமாயிரும், உம்முடைய கை தூக்கி என்னை நிறுத்தும் ஆண்டவர் என்று சொல்லும் போது, இந்த ஜலப்பிரவாகத்திலிருந்து, இந்த உளையான சேற்றிலிருந்து, இந்த பயங்கரமான குழியிலிருந்து நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு என்னை அவர் தூக்கி நிறுத்துகிறார். கரங்களை தட்டி நல்லா மகிமை செலுத்துங்களேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை. என்ன பாட்டு? என்ன பாட்டு? எல்லாரும் என்ன பாட்டு? புது பாட்டு. அந்த புது பாட்டு என்ன தெரியுமா? இயேசு ராஜா நாமத்துல பிதாவுக்கு மகிமை செலுத்துகிற, பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற அந்த மகிமை இப்ப இருதயத்துக்குள்ள இயேசு ராஜாவை பற்றின பாடல். சில பேரை நான் பார்த்திருக்கிறேன், எந்த கேசட்லையும் பாடாம, எந்த பாடகரும் பாடாத பாட்டை தானா முணுமுணுப்பாங்க. ஆமேனா? சில பேர் எல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஓவரா தெரியல, பைத்தியம் என்னமோ பாடுதுன்ற மாதிரி பாடிட்டு போவீங்க. நான் அப்படி பார்க்கவே மாட்டேன். எந்த சிங்கரும் பாடியிருக்க மாட்டார்.
எந்த பாடகரும் பாடிருக்க மாட்டாரு. வசனம் உள்ள ஓடும், வசனம் உள்ள அப்படியே உள்ள. ஏன் தெரியுமா? என் கர்த்தருடைய கை என்னை தூக்கி நிறுத்தியிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். அவர்கள் இருதயத்தில் என் கர்த்தரை துதிக்கிற அந்த புதுப்பாட்டு என்பது அதரிசனமானவரை தரிசித்து பாடுவதுதான் புதுப்பாடல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது புதுப்பாட்டு? நீ கண்ணில் பார்த்து பாடுறது என்ன பாட்டு? அது பழைய பாட்டு. நீ பார்க்கறத பார்த்து பாடுறது பழைய பாட்டு, அது மாம்சீக பாட்டு. ஆனா இயேசு ராஜாவை உன் இருதயத்துக்குள்ள என் கர்த்தருடைய கரம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தரை நீங்க நோக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய அந்த சிங்காசன சக்தினா உங்க இருதயத்துக்குள்ள உதயமாகும். அவரை நீங்க நோக்கி பார்க்குறீங்களே, அந்த நோக்கி பார்க்கிற அந்த பார்வைதான் புது பாடல், அதுதான் சுரமண்டல பாடல், அதுதான் மகிமையின் பாடல். காரணம் என்னன்னா, என் கர்த்தருடைய கரம் என்னை தூக்கி நிறுத்தும்படியாய் என்னை இறுக பிடித்து கொண்டிருக்கிறது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என் கர்த்தருடைய கிருபையே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த பாடல் கிரக பிரதிஷ்டையின் பாடல். தாவீது ஒரு பயங்கரமான ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டு இந்த சரீரத்தை, இந்த ஜீவியத்தை அவர் பிரதிஷ்டை செய்கிறார். என்ன பிரதிஷ்டை செய்கிறார்? பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே என்னுடைய ஜீவியம், என்னுடைய நினைவு, அவர்கள் அவரை மீட்ட நாளை நினைக்காமற் போய்விட்டார்கள். அந்த நினைவில் என் கர்த்தருடைய கரம் என்னை தூக்கி எடுத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவராய் தாவீது தம்மை தாமே ஒப்புவிக்கிறார். என்னை போஷித்து, என்னை பராமரித்து, என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்னை பாதுகாக்கிற தேவன் என் கர்த்தருடைய கரம். நல்லா கவனிங்க, எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரம் உண்டாக்கிற்று. நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 66வது அதிகாரத்தில் கர்த்தருடைய கரம்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது என்பதை அங்கே நாம் வாசிக்கிறோம். இதைதான் ஸ்தேவான் தம்முடைய பிரசங்கத்தில் வல்லமையாய் எடுத்து காண்பிப்பார். அந்த வசனத்தை வாசி, 66வது அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம். இப்போ இந்த தேவாலயத்தை எழுத்தின்படியே சொல்லப்பட்ட தேவாலயத்தை புடிச்சுக்கின்னு யூதர்கள் இதனுடைய ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க தவறிவிட்டார்கள். தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் செயல்படுகிற ஒவ்வொரு செயல்பாடும் ஸ்பிரிட், ஆவி 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 ஆவியின் கண் கொண்டு பார்க்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவாலயத்தை மட்டுமே புடிச்சுக்கின்னு சர்ச்சுக்கு போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன், சபை கூடுகிற நாள்லாம் எல்லா இடத்துலையும் போகிறேன், நான் ஒழுங்காக அந்த ஒரு நம்ம செய்கிற அந்த ஆவிக்குரிய காரியங்கள் மேலே கண் வைப்பது தான் பாரம்பரியம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய நோக்கம் அது அல்ல, நாம் செய்கிற கிரியைகள் அல்ல. நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை நோக்கி பார்ப்பது. அவர் என்ன ரகசியத்தை இப்போ தாவீது இப்போ செய்யும்போது, இந்த தேவாலயம் இல்லை, ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. ஆனால் அவருக்குள்ள தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறது. தாவீது இந்த இடத்துல என்ன உணர்ந்து கொண்டார் என்பதை கொஞ்சம் நீங்க நம்ம இன்னைக்கு அந்த பார்வையில் நம்ம பார்க்க போறோம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடிப்பா. நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீங்க? அடுத்தது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினாலே இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை யார் நோக்கி பார்க்கணும் அப்படின்னா, அவர் யாரை நோக்கி பார்க்கிறார் அப்படின்னா, எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறானோ, கர்த்தரை நோக்கி பார்த்தல் என்பது அவருடைய சர்வ வல்லமை. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதுதான்
அவரை நோக்கி, இஸ்ரவேலை கேள், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்து அவர் தேவாதி தேவன், அவர் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாசலில் உட்கார்ந்திருக்கிறார் என்று அவருடைய வசனத்துக்கு நடுங்க வேண்டுமாம், சிறுமைப்பட வேண்டுமாம். இந்த சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள், எனக்கு போஜனம் இல்லையே, எனக்கு மெய்யான போஜனம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி இந்த வசனத்தை இரவும் பகலும் நல்லா சாப்பிடணும், நல்லா தண்ணீர் குடிக்கணும், ஜீவ தண்ணீர் குடிக்கணும். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்றாங்கன்னா, கர்த்தருடைய அந்த கரத்தை பார்க்கிறார்கள். அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. தாவீது தெரிஞ்சுக்கினாரு, சரி என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. என்னுடைய கரம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது அப்படின்னா நம்ம சிம்பிளா புரிந்து கொள்ளும்படி, கரம் அப்படின்னா என்னன்னா குமாரன் அப்படின்னு அர்த்தம். என்னது? குமாரன். குமாரன் அப்படின்னா என்ன, யார் அப்படின்னா தம்முடைய சுயாதீன சித்தத்துக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்த, பிதாவின் சித்தத்துக்கு, தேவ சித்தத்துக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்த, தம்மை தாமே அடித்து கொண்ட, தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததுதான் குமாரன். அதுதான் கர்த்தருடைய கரம். நல்லா கவனிக்கணும். தாவீது ரகசியத்தை புரிந்து கொண்டார். என்றைக்கு கிறிஸ்து பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படியாய், என் தேவனே உம் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீர் சர்வ வல்லவராய் இருக்கிறீர், உம்முடைய சர்வ வல்லமையினாலே எல்லாவற்றையும் நீர் சிருஷ்டிக்க நீர் சித்தமா இருக்கிறீர், எல்லாம் எனக்குள்ளே பூரணப்படும்படியாய் நான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேராக நான் மாறுகிறேன் என்று சொல்லி தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தாரே, அதுதான் கரம். நீங்க வேதத்துல எந்த இடத்துல கை, கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கரம் அப்படின்னா அங்கே குமாரன். அல்லேலூயா, குமாரன், அங்கே கிறிஸ்து, எல்லாமே அவர்தான். இதெல்லாம் பயங்கர ரகசியம் தெரியுமா? கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் வந்து வெளிச்சத்தை கொடுப்பாராக. நல்லா கவனிங்க. எல்லாருடைய கரம். அப்போ இந்த கரம் என்பது அவருடைய சித்தத்தின்படி அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய வார்த்தையில சிருஷ்டிக்கிறார். அந்த வார்த்தையானவர் தான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி படைக்கிறார்? சகலத்தை எப்படி படைக்கிறார்? நல்லா கவனிங்க. அவருடைய கரம் என்பது குமாரன் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அடிக்கப்பட்டாரே. அந்த அடிக்கப்படுதல் தான் என்ன ஆகுதுன்னா சகலமும் சிருஷ்டிக்கப்படுகிறது. 33வது சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. சரி கவனிங்க. இதெல்லாம் யார் உண்டாக்குறது? கர்த்தருடைய கரம் உண்டாக்குச்சு. அந்த கரம் எப்படி உண்டாகுதா? வார்த்தையில. ஆதியிலே வார்த்தை இருந்தது என்பதே அன்பு. ஆதியிலே வார்த்தை. யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் மனுஷரில் கண்டிராதவர், காணக்கூடாதவர். ஆனால் ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை. சர்வத்தையும் அவருடைய சுவாசத்தில் சிருஷ்டிக்கிறார். சுவாசம். அப்படியானால் அவருடைய கரம் உண்டாக்குச்சு. ஆனா ஆண்டவரே, இந்த உடல் உம்முடைய கரத்தில் அல்ல, உம்முடைய அப்படின்னு ஊதி வானங்களையும் சர்வ சேனையும் படைக்கல. இந்த சரீரம் உங்க கரம் அல்ல, உங்க கைவேலை. அல்லேலூயா. ஐயோ, இங்க 30ஆம் சங்கீதத்தில் தாவீது கிரக பிரவேசம் செய்கிறார். இந்த வீட்டை பிரதிஷ்டை செய்கிறார், கிரக பிரவேசம் செய்கிறார். என்ன செய்கிறார்? எல்லாம் உங்க கரம் படைச்சது. உங்க வாயின் சுவாசத்தில். நல்லா கவனிங்க. கர்த்தாவே உமது வார்த்தையினாலே, நல்லா கவனிங்க, எதுல என்ன படைச்சாராம்? வார்த்தையினாலே வானங்கள், வானம் அல்ல,
அஷமாயிம். அஷமாயிம் லாஸ்ட்ல யோத் மெம் வந்துச்சுன்னா ப்ளூரல் அஷமாயிம். அப்படின்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அல்ல, வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். இந்த வானங்களுடைய சர்வ சேனை என்பது சகல சிருஷ்டியும் அடங்கும். சகல சிருஷ்டியும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மில்கிவே, கேலக்சிஸ், நாம் இருக்கிற கேலக்சி வந்து மில்கிவே. எத்தனையோ அண்டங்கள் ஒன்று சேர்ந்ததுதான் இந்த பேரண்டம், யூனிவர்ஸ். இவைகள் எல்லாம் அவருடைய வாயின் சுவாசத்திலே அவர் சிருஷ்டித்தார். என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் இயேசு ராஜனே, என் யெகோவா தேவனே, என் யூதாவே, என் ராஜாவே. இப்ப நான் தெரியுது எனக்கு, நான் விழுந்த போதெல்லாம், நான் அழுத போதெல்லாம், எல்லாராலும் கைவிடப்பட்ட போதெல்லாம் உங்க கரம் என்னை தூக்குறத நான் பார்க்கிறேன். ஏன்னா இதுதான் நீங்க தங்குற ஆலயம். இந்த ஆலயத்தை கரத்துல படைக்கல, கை வேலையில படைச்சிங்க. கையை தட்டிய மகமே செலுத்துவோமா? அல்லேலூயா. கை வேலையில படைச்சிங்க. உங்க நேரத்தை விட்டு, காலங்களுக்கு அப்பாற்பட்டவர் நீர், காலத்துக்கு உட்பட்டவராய், காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நீர். என் தேவனே, நீ ஆதியிலே, ஆதி இன் தி பிகினிங், பெரஷிட் என்பது ஆதி, பிகினிங், காலத்துக்கு அப்பாற்பட்ட எங்கள் யெகோவா தேவனே, என் வார்த்தையாகிய தேவனே, நீர் காலத்துக்கு உட்பட்டவராய், நீர் ஆண்டவரே உட்கார்ந்து வேலை வெட்டிலாம் விட்டுட்டு இந்த உடலை, என் உடலை உங்க கை வேலையில நீங்க சிருஷ்டித்தீங்கப்பா. இன்னைக்கும் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி இந்த உடலை என்னென்னமோ செய்றாங்க. இந்த உடலினுடைய ஆச்சரியம், இந்த உடலினுடைய அதிசயத்தை கண்டுபிடிக்கவே முடியல. நம்முடைய உடம்புல ஓடுற இரத்த நாளங்களை எடுத்து பூமியை சுத்தணும்னா பூமியை 100 முறை சுத்தலாம். அவ்வளோ பெரிய இரத்த நாளங்கள் நம்முடைய உடல் இருக்கிறது. அந்த இரத்த ஓட்டம் எப்படிடா இந்த இருதயத்தில் கரண்ட் ஸ்பார்க், அதாவது அந்த உயிர் ஸ்பார்க் ஆகுது. மூளை ஏங்கிறதுக்கு கரண்ட் தேவை. எங்கிருந்து இந்த கரண்ட் வருது? ஒன்றையுமே கண்டுபிடிக்க முடியாம பிரமிப்பின் உலகத்தில் பிரமிப்படைந்திருக்கிறது மருத்துவ உலகமே, ஆராய்ச்சி உலகமே. அவ்வளவு பெரிய மகிமையானதுதான் இந்த உடல். ஆண்டவரே, என் கர்த்தாவே, நான் ஒரு ஜடம் அல்ல, ஒரு ஜட பொருள் அல்ல. என் இயேசு ராஜனே, இந்த சரீரம் உமது கைவேலை, உமது ஆலயம். அதனால தான் உமது கிருபை, உமது மனதுருக்கம், உமது இரக்கம், உமது இரக்கம் உள்ள அந்த நாமம் நான் விழுந்த போதெல்லாம், நான் அழுத போதெல்லாம், நான் துக்கப்பட்ட போதெல்லாம், நான் உடைந்த போதெல்லாம் என்னை கைவிடாமல் என்னை கை தூக்கி இப்படி தான் இருக்கு. பிரிக்க முடியாது ஆண்டவரே, பிரிக்க முடியாது கர்த்தாவே, என்னை பிரிக்க முடியாது. இது இது நல்லா கவனிங்க. இது கை கரம் அல்ல. கரம் என்பது அவருடைய சர்வ வல்லமை என்று சொல்லிவிட்டேன். இதை நான் பைபிள் ஸ்டடிக்குள்ள போகணும்னா நீங்க எபிரேயத்தெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு டீகோடிங் பண்ணி எல்லாம் காட்டினேன்னா நீங்க பிரமிப்பாய் விழுந்துருவீங்க. அவ்வளவு மகத்துவமானது தான் நம்முடைய சரீரம் அன்பானவர்களே. அப்படிப்பட்டதான மகத்துவம் உள்ள இந்த சரீரம் அழுவதற்கு, வேதனைப்படுவதற்கு, உள்ளம் உடைக்கப்படுவதற்கு கர்த்தர் ஒருபோதும் விடமாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லாமா? உங்களை தனிமையில விடுவதற்கு அல்ல, நீங்கள் தள்ளாடுவதற்கு அல்ல, நீங்கள் அழுவதற்கு அல்ல, நீங்கள் துன்பப்படுவதற்கு அல்ல, உங்களை கை தூக்கி நிறுத்துவதற்காகத்தான் அவர் உன்னை அழைத்திருக்கிறார். இந்த காரியத்தை தாவீது நன்கு புரிஞ்சுக்கினாரு. உங்க கரம் அல்ல ஆண்டவரே, உங்க கைவேலை தான் என்னுடைய சரீரம். அதனால ஆண்டவரே, இப்ப நான் என்ன செய்யறேன்னா,
இவ்வளவு காலம் என்னுடைய உடல் இது யார் இஷ்டத்தின்படி நான் போவேன்னு சொல்லி நான் ஓடிக்கின்னு இருந்த ஆண்டவரை, இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கின ஆண்டவரை, இப்போ நான் நல்லா தெரிஞ்சு போச்சு ஆண்டவரை. இப்போ சொல்கிறாரு பாருங்க, இந்த சங்கீதத்தை பாடி முடிக்கும் போது எப்படி பாடி முடிக்கிறது பாருங்களேன். 30ஆம் வசனத்தில் 11, 12ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என்ன மாறிச்சான்? முன்னாடி நான் புலம்பி 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 தீர்த்தாண்டவர், எனக்கு மட்டும் என்னால் முடியலையே, என்னால் செய்ய முடியலையே, என்னால் நினைச்சிருந்த ஆண்டவரை. ஆனால் இப்போ என் கண்கள் திறக்கப்பட்டது ஆண்டவரை. என் புலம்பலை இப்போ நீங்க ஆனந்த களிப்பாய் மாற பண்ணிட்டீங்க ஆண்டவரே. என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். நல்ல கரங்களை தட்டுங்களே. இயேசு ராஜாவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற உங்களை மகிழ்ச்சி என்னும் இடை கட்டினாலே கட்டியிருக்கிறார். இந்த கட்டை அவிழ்ப்பதற்கு எதற்குமே அதிகாரம் இல்லை. இயேசு ராஜா இன்றைக்கு உங்களை மகிழ்ச்சியின் இடைகட்டு ரெட்டை உடுத்துவது அப்படின்னு என்ன தெரியுமா? அந்த நாட்கள்ல துக்கமாய் வெள்ளம் தலைக்கு மேல போயிருச்சு, ஜல பிரவாகம் தலைக்கு மேல போயிருச்சு அப்படின்ற ஸ்டேஜில் உடல் உறுப்புகள் உள்ள இருக்கிற உடல் உறுப்புகள்லாம் தெரிகிற மாதிரி இந்த மானங்கட்ட பொழப்பு எனக்கு எதுக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டு உடுத்துவாங்க. உள்ள இருக்கிற உடல் உறுப்புகள்லாம் வெளியே தெரியும். அதான் ரெட்டு. அசிங்கமான வாழ்க்கை ஆண்டவரே, எனக்கு எந்த அதிகாரம் இல்லை ஆண்டவரேன்னு அப்படிப்பட்டது. எனக்கு ஆண்டவரே வெள்ளம் தலைக்கு மேலே போயிருச்சுப்பா, என்னை மீட்க முடியல. அப்படிதான் தாவீது இருந்தாரு அன்பானவர்களே. ஆனால் இப்ப சொல்லிட்டாரு, என் புலம்பல நீங்க ஆனந்த களிப்பா மாற பண்ணிட்டீங்க ஆண்டவரே. என் ரெட்டை கலைந்து போட்டுட்டேன், மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே என் வஸ்திரத்தை ராஜ வஸ்திரத்தை உடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வஸ்திரத்தை கொடுத்துட்டாருங்க? ராஜ வஸ்திரம் கொடுத்துட்டு ராஜா அழுவாரா? அழமாட்டார். இந்த ராஜா அழமாட்டார். என்னை மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே என்னை இடை கட்டி வைத்திருக்கிறீர். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். நீங்க மகிழ்ச்சி என்னும் இடை கட்டினாலே கட்டப்பட்டிருக்கிறதுக்கான ஒரே ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? எப்போதும் கர்த்தரை என்றென்றைக்கும் துதித்து கொண்டே இருப்பீர்கள். என் கர்த்தருடைய கரம் என்னை தூக்கி எடுத்திருக்கிறது என்பது, என் கர்த்தர் என்னை அவருடைய கைவேலையினாலே சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய வாயின் சுவாசத்துல சர்வ சேனையும் சூரியன்லாம் எதில் உண்டாச்சுங்க? அவ்வளவுதான். அப்ப அவருக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இயேசு ராஜாவுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நான் எப்படிங்க உருவானேன்? கவனிங்க, நான் எப்படி உருவானேன்? மனிதனே, என் செல்வமே, என் சம்பத்தே, நீ என்னை விட்டு தூரம் போனா கூட, பாவத்தில் சாபத்தில் துன்பத்தில் நீ மாட்டிக்கொண்டிருந்தாலும் கூட நான் உன்னை விடுவதில்லை, நான் உன்னை விட மாட்டேன். இப்போ குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் மேற்கொண்டு வந்துடுவோம். ஆனால் வியாதி அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது நம்மளை போட்டு மனசில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து குழப்பத்தில் உண்டு பண்ணி விட்டுரும். அது பயங்கரமாக ஒரு ஸ்டேஜ் இருக்கும். இப்போ நீ நல்லா கவனிங்க. அந்த நேரத்தில் எனக்கு எதுனா நடந்து எனக்கு நான் நல்லாயிட மாட்டேனா? அதான் பிசாசு சொல்கிறா இல்லையா, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்துடுவான். இப்போது கவனிங்க, என்னுடைய மாமனாருக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு ரொம்ப பிரச்சனை. அவருக்கு காசு இருக்குது, போயிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு அங்கே எங்கெல்லாம் போயிட்டு மருத்துவம்லாம் பார்த்துன்னு வந்தார். இப்போ ஒரு ஸ்டேஜில் அவருக்கு இப்போ என்ன பண்ணிச்சுன்னா, இப்போ வயிறுலாம் வீங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு நைட்டு ஃபோன் பண்ணுறாரு, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா இவரு ஜெபம் பண்ண, ஏன்னா பல முறை நான் அவருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம், ஆண்டவர் ஏற்றுக்குங்க. ஏன்னா ஜபெல்லாம் பண்ணிக்குவார். அவருக்கு அந்த லேண்டு பிரச்சனையெல்லாம் இருக்கும் போதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துன்னு ஜபெல்லாம் பண்ணியிருந்தா எடுத்துன்னு போவார். ஏசப்பாவை ஏற்றுக்க சொன்னால் அவரால் ஏற்றுக்க முடியல. அப்போ வயிறுலாம் வீங்க போயிருந்துச்சு அவருக்கு. நான் என்ன பண்ணேன், நேராக போய் என்ன இது இந்த மாதிரி இருக்குது, வயிறுலாம் வீக்கமாக இருக்குது, மூஞ்செல்லாம் வீக்கமாக இருக்குது, என்ன ஆச்சு? ஒன்றுமே பேச விடல. அதெல்லாம் அப்படிதான், நீ ஜெபம் பண்ணி நல்லாயிடும்னாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. நான் கம்முன்னு வாயை மூடிட்டேன். அதெல்லாம் அப்படி தான் இருக்குது, நீ ஜெபம் பண்ணு எனக்கு நல்லாயிடும். நான் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியுதா? நல்லா கவனிங்க. அதே மாதிரி ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். கர்த்தருடைய கிருபையினால அவருக்கு அந்த நேரத்தில் நல்ல சுகத்தை தேவன் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லாமா?
அவர் நல்லவர், அவர் இரக்கம் உள்ளவர். அவர் இந்த வார்த்தை சொன்னது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஏசப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? ஆமேனா? நீ என் கரத்தை விட்டு நீ தபார் நல்லா கவனிங்க. இன்னைக்கும் அப்படியே ஆண்டவர் நம்மளை அப்படியே எல்லாத்தையும் சிருஷ்டித்து அப்படியே ஒன்று ஒன்றா படைச்சிட்டு கடைசியாக விரலில் வச்சு அப்படியே பண்ணிட்டு அவர் கை அப்படியே அப்படி எடுக்கும்போது அவர் மனசெல்லாம் உடைஞ்சிருக்கும் தெரியுமா? இந்த கை என்னன்னைக்கும் உன்னோடு இணைஞ்சிருக்கிற கை. அதான் உங்களுக்கு ஆரம்பத்திலே நான் ஆக்ஷனோட காட்டிட்டேன். எப்படி இருக்கு அவர் கை? நம்ம கை எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. யார் யாரையோ கூப்பிட்டுக்கிறோம், ஆனால் அவருடைய கை மேல உயரத்திலிருந்து அவருடைய கை இப்படியே இருக்கு. அவர் கையை விட்டு பிரிக்கும் போது அவருக்கு இருந்த வேதனை இருந்திருக்குமே. அவர் எப்போதும் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார். ஆனால் விசுவாசத்தினாலே நீ என்னோடு சேர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உண்மையா சொல்றேன், அவர் எங்க மாமனார் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எதையுமே பேசவும் இல்லை, அதெல்லாம் ஓகே, நீ ஜெபம் பண்ணு நல்லாயிடும். அதுதான் சொல்ல வரேன். இப்போ பேதுருவின் மாமி ஜுரமாய் கிடந்தாள்னா அந்த அம்மா எத்தனை நாளா படுத்த படுக்கையா இருக்கிறாங்கன்னு தெரியல. ஜுரமா என்ன பிரச்சனையும் தெரியல. கர்த்தர் நேரா போய் கையை பிடிச்சி தூக்கி விட்டார். அவருடைய நோக்கமே என்ன தெரியுமா? என் கை உன்னை விட்டு விலகல, உன்னை தூக்கும்படியா எப்போதும் நான் இறுக பிடித்து கொண்டுதான் இருக்கேன், நீ என் கையை பிடிச்சுக்கோன்றாரு. நீ ஒரே ஒரு அழுத்து அப்படியே பிடிச்சிட்டா உனக்கு அவ்வளவு சமாதானம். நீ எதை குறித்தும் கலங்காதே தேவ பிள்ளையே. அவர் கைவிடல, கைவிட முடியாது. காரணம் அவர் கைவேலை நீ, அவருடைய கைவேலை நீ. பேதுருவின் மாமி அவருக்கு வழி நேரா போயிட்டு, என் மகளே, என்னை நீ அறியாமல் இருந்தாலும் உன்னை நான் அறிந்திருக்கிறேன். இப்போ அந்த அம்மாவால் எழுந்துக்கவே முடியல, பேதுருவினுடைய மாமியாரால. ராஜா உள்ள போறாரு. போனதுமே என் கை மாத்திரம் உன்னை பிடிச்சிருச்சுன்னா, உன் கை மாத்திரம் என்னை பிடிச்சிருச்சுன்னா எல்லா வியாதி, எல்லா பிரச்சனை எல்லாமே உன்னை விட்டு நீங்கிவிடும். நீ பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்வாய். அன்பான தேவஜனமே, நீங்க உங்க அன்புக்குரியவர்களுக்கு, உங்க வீட்டாருக்கு நீங்க நல்லா பணிவிட செய்யணும்னா அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் தான் நம்மெல்லாம் பிரயாசப்படுகிறோம். அதுக்கு முதல்ல நம்முடைய சரீரத்தில் சுகம் உண்டாகணும். முதலாவது கர்த்தர் அவர் எதுக்காக வந்தா தெரியுமா? முதல்ல இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதியை நீக்கி உனக்குள்ள, ஏன்னா வியாதி எதனால வருது? மனசு உடையிறதுனால்தான் வியாதி வருகிறது. உன் மனசை நீ உடைச்சினாவே வியாதி உன்னை சூழ்ந்து கொள்ளும். உன் மனசுக்குள்ள கலக்கங்கள் வந்துச்சுன்னாவே வியாதி உன்னை சூழ்ந்து கொள்ளும். அப்போ உன் மனசை முதல்ல கர்த்தர் என்ன செய்றார்னா திட நம்பிக்கையை கொடுக்கிறார். என் கரம் உன்னை பற்றி கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. மார்க்குவின் புத்தகத்தில், மார்க்குவின் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் அங்கே கர்த்தர் 30வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்க பார்க்கலாம். மார்க்கு 1:30 அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார். நல்லா கவனிங்க. உடனே அவர்கள் அவளை குறித்து, இப்போ 1 நாள் 2 நாள் இல்ல ஒரு வார ஜுரம் அப்படின்னு இருந்தா கூட எல்லாருக்கும் தெரியாது. நான் சொல்றத கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. அவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அவர்கள் அவளை குறித்து அவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஆண்டவரே, இவனுடைய மாமியாருக்கு ஜுரமா இருக்குது ஆண்டவரே, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. நான் நினைக்கிறேன் கிடந்தால், நல்லா கவனிங்க, அவள் என்னதான், அவள் எப்படி கிடந்தாலாம்? சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால், நீண்ட நாள் ஜுரம் போல் இருக்குது, படுத்த படுக்க. இப்போ ஏறக்குறைய பேதுருவுக்கே ஏறக்குறைய 40 வயசுக்கு மேலே ஊழியத்துக்கு வரும்போது, இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன வயசு இருந்திருக்குமோ தெரியல. நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் வயசு முதிர்ந்தவளாக தான் இருந்திருப்பாங்க. நல்லா கவனிங்க. ஆனால் கர்த்தர் எங்க என்ன செய்தார் பாருங்க. 31ஆம் வசனத்துல அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து என்ன எப்படி பண்ணிருப்பாரு? அவர் ஏதேன்ல பழக்க தோஷம் இல்லையா? சொல்ல போனா அவரு அப்படி ஜீவனே மனித அன்புதான். நாம தாங்க அவருக்கு. தேவன் அன்பா இருக்கிறார். அன்பு கூறுறதுக்கு இந்த உலகத்துல
நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் நம்ம இடத்துல அன்பு கூறுகிறார் என்பதற்கான அடையாளம் என்ன? நம்மை ஆறுதல் படுத்தி, நம்மளை சமாதானப்படுத்தி, நம்மை சந்தோஷப்படுத்தி, நம்ம எல்லா விதமான பரிபூர்ணத்தினால் நம்மை நிறைத்து நம்மை நடத்துகிற தேவன்தான் அந்த மகிமையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கையை பிடித்து, கையை எந்த கையை எப்படி பிடிச்சிருப்பாரு? நேராக போய் விரல போய் மாட்டிட்டு இருப்பார். பேதுருவின் மாமி, என் மகளே, நான் சிருஷ்டித்தவளே, உன் தாயின் கருவிலே நான் உன்னை உருவாக்கினேன் அல்லவா? நேராக கையை பிடிச்சிட்டு இருப்பார். சங்கீதம் 18:16 பார்த்தோம் இல்லையா? அவர் உயர இருந்து அவர் கை வந்து என்னை இறுக பிடித்து கொண்டு, இன்னைக்கும் இந்த கை இருக்கிறதுனால்தான், பிடிச்சதுனால்தான் நான் இந்த பூமியில் நடமாடுகிறேன். இல்லைனா பாவம் என்னைக்கோ என்னை அடித்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதை புரிஞ்சு கொள்ளுங்க அன்பானவர்களே. அவருடைய இரக்கம் அவ்வளவு பெருசு. அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். அவளை என்ன பண்ணாரா? சரி, எப்படி தூக்குவீங்க? யாராச்சும் 10 அதில் போய் தூக்குங்க பார்க்கல, எப்படி தூக்குவீங்க கையை பிடிச்சி? யாராச்சும் ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுங்கடா. நீங்கள் தான் நல்லா சூப்பர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நல்ல ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைங்க, நல்லா டான்ஸ் ஆடி அதே மாதிரி நல்லா ஸ்கிட்டெல்லாம் பண்ணி நல்லா பண்ணுவீங்க இல்லையா? இதையும் பண்ணுங்க. பேதுருவின் மாமி அப்படியே ஜுரமாக கெடுக்கும்போது நேரம் என்ன பண்ணணும்? இந்த கையை பிடிங்க, போயிட்டு கையை பிடிச்சி கர்த்தர் அப்படியே தூக்கி விடுகிறார். அப்படி தூக்கி விட்டதுமே என்ன நடக்குது? உடனே நல்லா வேற ஒன்றுமே பண்ணலை. அவர் என்ன பண்ணாரு? கையை பிடிச்சி தூக்குனார். அவ்வளோதான், எல்லாமே போயிருச்சு. இன்னைக்கு கர்த்தரவும் கையை பிடிச்சாருன்னா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஆமென் சொல்லாமா? உன் வீட்டாருக்கு நீ பணிவிடை செய்யணும்னா, உன் சபையாருக்கு நீ பணிவிடை செய்யணும்னா, உன் மனசுக்குள்ள மன சந்தோஷமும், நல்லா கவனிங்க, மனசு உடைஞ்சதுன்னா சரீரம் உடையும், சரீரம் உடைந்தால் மனது உடையும். தெரியுமா? யோபு சொல்றாரு, ஆத்மா இந்த சரீரத்துக்குள் இருக்க மட்டும் இந்த சரீரத்துக்கு வேதனை, இந்த சரீரம் இருக்க மட்டும் ஆத்மாவுக்கு வேதனை. அப்படிப்பட்டதான பிரிவினை இந்த உலகத்தில் பாவத்தினாலே மனுஷனுக்குள்ளே பிரவேசித்து விட்டது அன்பானவர்களே. ஆனால் இயேசு ராஜா உன்னை தேடி வந்தவர் உனக்குள்ள இருப்பாரே. ஆனால் இந்த சரீரமும் மீட்பு, உன் ஆத்மாவும் மீட்பு. உன் சரீரம் நல்ல சாப்பாடு சாப்பிடணும். தெரியுமா? நீங்க சாப்பிட்ற சாப்பாடு வேற மாதிரி உடம்புக்கு ஒத்துக்காத நீங்க சாப்பிட்டீங்கன்னா கெட்ட ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரந்து மன அழுத்தம் ஏற்பட்டுரும். அதே மாதிரி மன அழுத்தத்துக்குள்ளாக தேவையில்லாத பொல்லாத சிந்தனைகளை நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்கன்னா சரீரம் உடனே பாதிக்கப்பட்டுரும். நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பிரிச்சுவலும் ஃபிசிக்கலும் ரெண்டா கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நீங்கள் நம்ம கூட்டிட்டு போனோம். அன்பானவர்களுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் அவர் கையை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அந்த ஜுரம் நீங்கிட்டு. எல்லாம் கரங்களை ஆமென் சொல்லாமா? நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இரவும் பகலும் கர்த்தருடைய கையை, உங்க கையை கர்த்தருக்கு நேரா நீட்டி நல்ல கையை, இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லத்தக்கதாய் அவருக்கு நேராக உங்க கையை நீட்டுங்க. உங்க கையை தூக்கிவிட, உங்க வாழ்க்கையை தூக்கிவிட கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லாமா? இப்ப தாவீதுக்கு தெரிஞ்சு போச்சு, என் புலம்பல நீங்க ஆனந்த களிப்பாய் நீங்க மாற பண்ணிட்டீங்க ஆண்டவரே. இனிமே எந்த காரியத்தை குறித்தும் நான் கலங்குவது இல்லை, நான் கலங்க மாட்டேன் ஆண்டவரே. இப்போது என்னை சந்தோஷத்தினால, மகிழ்ச்சினால, ஆனந்தத்தினாலே என்னை இடைகட்டி வைத்திருக்கிறீர் என்பதை தாவீது நன்கு புரிந்து கொண்டார். இப்போது நல்ல கொஞ்சம் அவர் வந்ததே நம்ம கை கோக்கிறதுக்கு தான். அப்ப என்ன அர்த்தம்? நல்ல கவனி, நம்முடைய கரம் என்னென்னைக்கும் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பது தலையெழுத்து. அதுதான் நித்திய ஜீவன். என் கை வேலை எனக்கு வேணும், என் கை வேலையினால் செய்யப்பட்ட உன் சரீரம் எனக்கு வேணும். ஏன் இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க பாவம் செய்கிறாங்க தெரியுமா? இன்னும் அவங்களுக்குள்ள புலம்பல் இருக்கிறது. என் கர்த்தருடைய கை என்னோடு இணைந்திருக்கிறது என்பதை அவங்க நோக்கி பார்த்துட்டாங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம், பேரின்பம், இது சிற்றின்பம். ஒரு வாலிப பையன் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறது சிற்றின்பம். அது மறைந்து விடும், அது மறைந்து விடும். நல்லா கவனிங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினிமா பாடல்கள் இதெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா
வாலிப பிள்ளைங்களை வந்து நாசம் பண்ணி விட்டுருச்சிங்க. சரி வேணாம், அந்த பாட்டெலாம் பாட வேணாம். எனக்கு சக்குன்னு நான் நிறைய இந்த பாட்டெல்லாம் நிறைய அப்போல்லாம் நிறைய கேட்பேன் இல்லையா, அதில் வந்து இந்த சிற்றின்பத்தை எல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தி எழுதியிருப்பானுங்க. இதையெல்லாம் கேட்கும்போது வாலிப பிள்ளைகளுக்கு இந்த சிற்றின்பத்தின் மேலே மோகம், சிற்றின்பம் வந்து அழிஞ்சு விடும். ஆனால் பேரின்பம் என்பது நித்திய ஜீவன். இந்த பேரின்பத்துக்குள்ளாக நாம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடிக்க விரும்புகிறார். ஏசப்பாவுடைய வருகையில் நேராக அவருடைய கையை போய் பிடிக்க போகிறோம். மணவாளன் மணவாட்டி என்று கர்த்தர் சொல்லுகிறாரே, அதுதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். கல்யாணம் பண்ணும்போது மணவாளன் கையை எடுத்து மணவாட்டி கையை இறுக பிடிக்க வைப்பார். அதே போல தான் என் கையை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கையை பிடிச்சி என்னை தூக்கி விட்ட என் கர்த்தருடைய கரம், அவர் எப்பன்னு இருக்கிறாரு. பிடிச்சார்னா நித்தியத்துக்கும் மகிமை அடைந்து அவரை மகிமையில நான் தரிசிப்பேன். அதற்காகத்தான் கர்த்தர் எனக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இது பிரியாது. ஆமெனா? எப்படி? நல்லா கவனிக்கணும். இந்த ஆலய பிரதிஷ்டை, இந்த ஆலய பிரதிஷ்டை என்பது கைவேலையால் செய்யப்பட்ட, நீ கைவேலையால் செய்யப்பட்டவள் என்பது சிருஷ்டி. உன்னை செதுக்கினவர், உன்னை செய்தவர் நான். கடைசியா என் கை ரெண்டத்தையும் அப்படியே வணைஞ்சிட்டு உன் கையை விட்டு பிரிய எனக்கு மனதில்லை, நீ வந்து இறுக பற்றிக்கொள், என் கையை பற்றிக்கொள் என்று சொல்லிதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை என்கின்ற ஒரு பண்டிகை ஒன்று வந்தது. அந்த பண்டிகையிலே மாரிக்காலமாய் மழைக்காலமாய் இருந்தது. அவர் சாலமோன் மண்டபத்தில் அவர் உலாவிக் கொண்டிருந்தார். இந்த உலாவிக் கொண்டிருந்தாவே என்னமோ ஆகுது நமக்குள்ள. சாலமோன், நல்லா கவனிங்க, அது வந்து ஹனுக்கா பண்டிகை. ஹனுக்கா என்றால் டெடிகேஷன், பிரதிஷ்டை. என்ன பிரதிஷ்டை? என் ஜீவிய பிரதிஷ்டை. என் வாழ்க்கை என் கர்த்தருக்கே கொடுத்துட்டேன். நான் இனிமே எதை குறித்தும் புலம்ப மாட்டேன். அவங்க தான் மனவாட்டி. உன்னை நீயே படிச்சிக்கின. என் புருஷன் இருக்கிறார், அவர் என் கையை இறுக பற்றி இருக்கிறார். உடனே யூதர்கள்லாம் போயிட்டு நேரா, ஆண்டவரே நீர்தான் கிறிஸ்துவா, ஆண்டவரே நீர்தான் எங்கள் புருஷனா சொல்லும், எங்கள் கையை பிடிக்க வந்தவர். ஏன் அவர் சாலமோன் மண்டபத்தில் அவர் உலாவினார்? அது மழைக்காலமாக இருந்துச்சு, மழை ஜோன்னு வேஞ்சுன்னு இருக்கு. ஆமேனா? சரி வேணா, இதெல்லாம் விளக்கப்பதுக்கு நேரம் இல்லை, நான் அதை மட்டும் வந்துடுறேன். நான் அது பாட்டு உள்ளே போயினே இருப்பேன். சரி, இதை மட்டும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். அவருடைய நோக்கமே என்ன அப்படின்னா, கைவேலை இல்லாத மாளிகையாக என்னை நான் மறுரூபப்படுத்த வேண்டும். அதுக்கு கைவேலை இல்லாத மாளிகையாக என் பரமபிதா சர்வ வல்லவர் அதரிசனமானவர் கைவேலை இல்லாத மாளிகையாக என்னை மாற்ற வேண்டுமே. ஆனால் நான் கைவேலையினால் செதுக்கப்பட்டவள், நான் கைவேலையினால் செய்யப்பட்டவள் என்பதை நான் நோக்கி பார்க்க வேண்டும். நான் முடிக்கிறேன். கைவேலை இல்லாத மாளிகையாக என்னை, இந்த சரீரத்தை என் பிதா, என் சர்வ வல்லவர் அதரிசனமானவர் அவர் என்ன பண்ணுவார்? அவர் சத்துவத்தின் வல்லமையினாலே, அவருடைய சத்துவத்தின் வல்லமை என்னை மகிமைப்படுத்தி நான் மறுரூபம் அடைந்து அவரை நான் தரிசிக்க வேண்டும். அப்படியானால் உம்முடைய கரம் அல்ல, கரத்துக்கும் அப்பாற்பட்ட உம்முடைய கைவேலை, உம்முடைய கைவேலை நான், உம்முடைய கைவேலை நான் என்பதை நான் புரிந்து கொண்டு என் கரத்தை அப்படியே ஒரே ஒரு அமுக்குத்தான். இப்பவும் அவர் கரம் என்னை இறுக பிடித்து கொண்டுதான் இருக்கிறது. நான் மாத்திரம் ஒரே ஒரு அழுத்தம், அன்பு. நான் கைவேலையினால் செய்யப்பட்டதப்பா இந்த உடல். எனக்கு தேவையான ஆகாரம் நல்லா நினைச்சு பார்ப்பேன். உலகத்தில் இன்னைக்கு 800 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. எப்படிப்பா அவங்களுக்கு தக்காளி போய் சேருது? எப்படிப்பா அவங்களுக்கு வெங்காயம் போய் சேருது?
அவன் எவ்வளவு பெரிய சிட்டியை என்ன பெரிய இது கட்டினாலும் அவனுக்கு எப்படி அங்கே போகுது, எப்படி அப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்குகிறீர்? நான் அதெல்லாம் நான் பிரமிப்பேன், ஆச்சரியப்படுவேன். எப்படி அது எக்ஸ்போர்ட் ஆகுது, எப்படி அது ப்ரொடக்ஷன் ஆகுது. காத்து இப்போ சீதோஷ்ண நிலையம் மாறுகிறது, திடீர்னு பனி வருது, திடீர்னு சூறாவளி, திடீர்னு வெயில் காலம். எந்த சூழ்நிலையில வந்தாலும் கரெக்டாக மேனேஜ் பண்ணி கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் அதை காக்கிறவர்களின் பிரயாசம் விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில தரித்திருந்து நீங்கள் விழித்திருக்கிறது விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்பது பயங்கர ஷாக். நீ நல்ல வேலை செஞ்சு நீ சாப்பிட்டுட்டு நீ தூங்குறதுனால உனக்கு தூக்கம் வரல, அவர் உனக்கு தூக்கத்தை கொடுக்கிறார். ஏன்னா அவருடைய கரம் உன்னை பற்றி இருக்கிறது. அன்பான தேவஜனமே, அவர் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் இந்த தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை, இந்த தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைனா என்ன, அந்த வசந்த வாசிய பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் இங்கே தாவீது பிரதிஷ்டை செய்கிறார் தம்முடைய சரீரத்தை. எப்படி என்றுதான் பார்க்கிறோம். வாசிப்பகலாம் 22 வாசிப்பகலாம். வேகம் வேகம். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, மாறி காலமுமா இருந்தது. நல்லா கவனிங்க, இந்த தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை எப்ப என்ன பேக்ரவுண்ட் மட்டும் சொல்றேன் கவனிங்க. கிரேக்க சாம்ராஜ்யம், அலெக்சாண்டருடைய கிரேக்க சாம்ராஜ்யம் உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அலெக்சாண்டருக்கு பிற்பாடு தானியேல் தீர்க்க தரிசனத்தின்படி அந்த ஒரு கொம்புள்ள வெள்ளாட்டு கடா 4 ராஜ்யங்களாக பிரிகிறது. அதுல செலூக்கஸ்னுடைய அந்த வம்சத்தில் வந்தவன் தான் ஆன்டியோகஸ் IV எபிஃபேனஸ். இவன் அந்த நாட்களிலே இந்த ரோம சாம்ராஜ்யம் வரவில்லை. ரோம சாம்ராஜ்யம் என்பது ஜூலியஸ் சீசர்னுடைய நாட்களிலே கிமு 44-40 அந்த வாக்கில் தான் ஜூலியஸ் சீசர் ரோம சாம்ராஜ்யத்தை உலகத்தில் கொண்டு வருகிறார். ஆனால் இந்த ஜூலியஸ் சீசர் அவருடைய சிநேகிதனான புரூட்டஸ், அதெல்லாம் ஷேக்ஸ்பியருடைய நாடகம், அது பயங்கரமாக இருக்கும். நாங்கள் கல்லூரியில் படிக்கும் போது அது பயங்கரமாக இருக்கும். இந்த புரூட்டஸ், இந்த ஜூலியஸ் சீசர்னுடைய அதாவது ஒரு நல்ல ஒரு வாசகம் ஒன்று வரும், நீயுமா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அவரை குத்துவாங்க, ஜூலியஸ் சீசரை குத்துவாங்க. அதை ஷேக்ஸ்பியர் தன்னுடைய அந்த கவிதை நடையில் அருமையாக இருக்கும். எங்களுக்கு ஆங்கிலத்தில் ஒரு லெக்சர் அந்த பாடம் எடுப்பார், சூப்பராக அவ்வளோ அருமையாக அதை சொல்லுவார். அதை ரொம்ப நல்லா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாசகத்தை ரொம்ப துரோகிகளை குறிக்கக்கூடிய வார்த்தை. அந்த புரூட்டஸ் கூடவே இருந்து புரூட்டஸ் குத்தும் போது, எல்லாரும் குத்தும் போது இந்த ஜூலியஸ் சீசர் அப்படியே சும்மா கம்பீரமாக அப்படி நின்று வருவார். ஆனால் தான் கூடவே இருந்த தன் பக்கத்திலே அந்த புரூட்டஸ் குத்தும் போது அவனை பார்த்து ஒரு நல்ல வாசகம் இருக்கும். அது இங்கிலீஷ் நல்லா மறந்து போச்சு. நீயுமா ஏதோ ஒரு நீயுமா அப்படின்றது ஆச்சரியப்படும். துரோகியும் கூட இருந்து குழி பறிச்சிட்டியாடா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அகஸ்டஸ் சீசர் அகஸ்துராயன், பைபிளுக்கு அகஸ்துராயன், அவர் ரோம சாம்ராஜ்யம் ஸ்டாண்டர்ட் பண்ணுவார். ஆக இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடி இந்த செலுக்கஸ் அந்த பரம்பரையில் வந்த ஆன்டியோகஸ் IV எபிஃபேனஸ் என்பவன் யூதர்களை அவன் கையகப்படுத்தி யூதர்களை துன்புறுத்தி கொண்டு யூதர்களை எல்லாம் பயங்கரமான கொலை செய்தவன். யூதர்களுடைய கர்ப்பிணிகளை எல்லாம் அந்த கர்ப்பத்தை கீறி போட்டவன். அவர்கள் எல்லாம் வயது முதிர்ந்தவர்கள், பெண்கள் எல்லாம் கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பருகின் மேலே கீழே தள்ளி சாகடித்த ஒரு பயங்கரமான அந்தி கிறிஸ்துவின் ஆவிதான் இந்த ஆன்டியோகஸ் IV எபிஃபேனஸ். இவன் பயங்கரமாக யூதர்களை கொடுமைப்படுத்தி கொண்ட வேளையில் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி தேவாலயத்தில் இந்த ஜெயூஸ் தேவனுடைய சிலையை கொண்டு கிரேக்க தேவர்களுடைய சிலையெல்லாம் கொண்டு சூரிய நமஸ்காரம்லாம் அங்கே கொண்டு பன்றியை கொண்டு அங்கே பலியிட்டு பலிபீடங்களை கட்டி தேவாலயத்தை நாசப்படுத்தி வைத்திருந்தான். பயங்கரமாய் தீட்டுப்பட்டது, பயங்கரமாய் அசுசிப்பட்டது, தேவாலயம் சீர்குலைந்தது, அருவருப்பு நாள் நிறைந்திருந்தது. இந்த பாழாக்குகிற அருவருப்பு தான் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி. இந்த பாழாக்குகிற அருவருப்பினாலே தேவாலயம் தீட்டுப்பட்டிருந்தது. ஆனால் மக்கபேயர்ஸ் என்று சொல்லக்கூடிய யூதா மக்கபேயருடைய தலைமையில், நான் சுருக்கமாக வரேன், இதை ஹிஸ்டரியில் பல முறை நான் பார்த்துருக்கிறோம். யூதா மக்கபேயருடைய குமாரர்கள் 7 பேர், அதில் 4 பேர் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்தவங்க. அதில் யூதா மக்கபேயருடைய தலைமையில் ஒரு சின்ன படை அந்த
பட்டணத்தை விட்டு வெளியே போய் நல்ல போர் பயிற்சி, கொரில்லா தாக்குதல் முறையெல்லாம் கையாண்டு ஒரு ராஜ்யத்தையே எதிர்த்து இந்த ஆன்டியோகஸ் போர் எபிஃபெனஸினுடைய படைகளை எல்லாம் துரத்தி விட்டு அங்கே மறுபடியும் யூதர்கள் வசமாக பிடித்து கொண்டு மறுபடியும் தேவாலயத்தை சுத்திகரித்து இந்த பொல்லத அருவருப்புகளை எல்லாம் சுத்திகரித்து எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு அங்கே குத்து விளக்கை ஏற்றும்படியாய் தேவாலயத்துக்குள்ளே உள்ளே போகும்போது கொஞ்சம் 1 மணி நேரத்துக்கு மாத்திரமே அந்த குத்து விளக்கு எரியக்கூடிய எண்ணெய் அங்கே இருந்துச்சு. ஆனால் இவர்கள் போய் விளக்கை ஏற்றினார்கள். அந்த விளக்கு விடிய 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 எரிந்தது. கையை வித்து சொல்லாமா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எங்க வாழ்க்கையில, யூதர்களுடைய வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சம், the festival of lamp, the festival of light, அதாவது தீப திருவிழா, நம்ம பாஷையில சொல்லணும்னா தீப திருவிழா. அவங்க என்ன செய்தாங்க, குத்து விளக்குக்கு 7 கிளை இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு கிளையாக 9 கிளை, இந்த பக்கம் ஒரு கிளை, இந்த பக்கம் ஒரு 9 கிளை, ஹனுக்காவில் மாத்திரம் 9 கிளை அங்கே விடப்பட்டிருக்கும். நல்லா கவனிங்க. இப்ப நான் தான் குத்து விளக்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய சென்டர், என்னுடைய காலில் இருந்து என்னுடைய தலை வரைக்கும், உச்சந்தலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நடுத்தண்டு. இந்த பக்கம் 3 கிளை, இந்த பக்கம் 3 கிளை, ஆக மொத்தம் 6. இது மொத்தம் ஒன்று சேர்த்து 7. நீங்க அப்படியே இப்படி வச்சு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, வேத ஆராய்ச்சியாளர்கள் யூதர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க 7 ஆவி. இந்த 7 ஆவி எப்படி எல்லாம் செயல்படுதுன்னா அசைவில் செயல்படுகிறது. நல்லா கவனிங்க. இங்க ஒரு ஜாயிண்ட், நல்லா கவனிங்க. இங்க ஒரு 1 2 3, அல்லேலூயா. இந்த 3, இந்த பக்கம் 3 கிளை, இந்த பக்கம் 3 கிளை. இப்ப நானே ஒரு குத்து விளக்கு தான். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா சொல்லாமா? இந்த குத்து விளக்கு அங்கே அதிசயமாய் ஆச்சரியத்தக்க விதமா இன்னைக்கும் யூதர்கள் கிஸ்லேவ் மாதம் 25ஆம் தேதி, அதாவது நம்ம மாதத்துக்கு டிசம்பர் மாதத்தில் வரும். டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹனுக்கா பண்டிகை 8 நாள் கொண்டாடுவாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ நம்முடைய கர்த்தர் அருவருக்கப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியினால் பிடிக்கப்பட்ட இந்த சரீரம் சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு 9 கிளைகள் விடத்தக்கதாய் புதிய வெளிச்சம், தீப திருநாள், என் வாழ்க்கையில பரிபூர்ண வெளிச்சம். அங்கே வெளிச்சம், நகரத்துக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு சூரியனுடைய வெளிச்சமும் சந்திரனுடைய வெளிச்சமும் தேவையில்லை. கர்த்தரே அதற்கு வெளிச்சமாய் பிரகாசிக்கிறார். அப்படிப்பட்டதான புதிய எருசலேமாக, புது வெளிச்சத்தில் அருவருப்பெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு மகிமையின் சரீரமாக நாம் மகிமை அடையும்படியாக இந்த ஆலயத்தை தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்வது தான் இந்த 30ஆம் சங்கீதத்தினுடைய பாட்டு. ஆமென் சொல்லாமா? இப்ப கர்த்தர் அவர் என்ன செய்யறாருன்னா, இங்க சாலமோன் மண்டபத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த சாலமோன் மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருப்பதனுடைய அர்த்தம் என்ன? சாலமோன் மண்டபம், சாலமோன் என்பது ஷாலோம், ஷாலேம் என்பது சமாதானம். தேவன், நாம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறோம், தேவன் ஆவியா இருக்கிறார். இடையில எனக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். இந்த மத்தியஸ்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய மாம்சத்தை, தம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாய், சுகந்த வாசனை பலியாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். அவரோடு கூட சேர்ந்து நான் மரிக்கிறேன். இந்த சரீரம் என் தேவன் தங்குகிற ஆலயம், என் கர்த்தருடைய கரம் என்னை இறுக பற்றி கொண்டிருக்கிறது என்பதுதான். இந்த சாலமோன் மண்டபத்துக்கு முன்பதாக பலிபீடம் இருக்கும். இந்த பலிபீடத்தை சாலமோன் மண்டபத்தில், இந்த சாலமோன் மண்டபம் என்பது சமாதான மண்டபம். பகலில் குளிர்ச்சியான வேளையில் உலாவி கொண்டிருக்கிற கர்த்தர் சாலமோன் மண்டபத்தில் அவர் உலாவினார். ஏற்கனவே இந்த சத்தியத்தை நான் ஒரு முறை நம்ம கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். சாலமோன் மண்டபம்னா என்னன்னு அதை மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த சாலமோன் மண்டபத்துக்கு முன்பதாக தேவாலய பிரதிஷ்டை பண்டிகையில் அவர் ஏக்கமாய், அவர் ஏங்கி 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 அவர் ஏங்கி நிற்கிறார். இந்த சரீரம் நான் தங்குற ஆலயம். இந்த சரீரத்தை கொற்ற மழையில், கொதிக்கிற வெயில்ல, பனியிலெல்லாம் விட மாட்டார். நமக்கு தேவையான வீடை கொடுப்பார். ஆமேனா? நம்ம பசியை ஆற்றுவார். ஆமேனா?
நமக்கு தேவையான சுகங்களை கொடுப்பார். கொதிக்கிற இந்த வெயிலில் புழுக்கத்தில் இருக்க விட மாட்டார். ஒரு நல்ல ஃபேனை கொடுப்பார். ஏன் கொடுக்க மாட்டார்? தேவைப்பட்ட ஏசியும் கொடுப்பார். ஓசியில் மட்டும் எதிர்பார்க்காதீங்க, காசை கொடுத்து வாங்கிக்கோங்க, தேவன் பலன் கொடு. ஆமேனா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்தாருன்னா போதும். இந்த சரீரம் என் கர்த்தருக்கு சொந்தமானது. நல்லா கவனிக்கணும். கைவேலை இல்லாத மாளிகையாக என் பிதா மாற்ற வேண்டும். அப்படியானால் இந்த சரீரம் கைவேலையினால் செய்யப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ளுபவளே மணவாட்டி. இந்த சாலமோன் மண்டபத்துக்கு முன்னாடி பலிபீடம் இருக்கும். இந்த சாலமோன் மண்டபத்தில் தான் சான்ஹெட்ரின் என்று சொல்லக்கூடிய யூத கோர்ட் நடக்கும். அங்கே தான் வச்சு அங்கே வேதத்தின்படி குற்றவாளிகளில் நியாயந்திருத்து அங்கே தேவனுக்கும் ஜனங்களுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்துவார்கள். இந்த சாலமோன் மண்டபத்துக்கு முன்னாடி பலிபீடம் இருக்கும். இந்த பலிபீடத்தில் கர்த்தருடைய பிரமாணம் சொல்லப்பட்டபடி ஓய்வு நாளின் பலி, அப்புறம் பண்டிகையின் பலிகள் எல்லாவற்றையும் இந்த பலிபீடத்தில் செலுத்தணும். சாலமோன் மண்டபத்துக்கு முன்பதாக இங்கே கர்த்தர் உலாவுகிறார். இந்த உலாவுகிறார் என்பது மணவாளன். ஆமெனா? என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி இந்த குளிர்ச்சியான வேளை நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் வெள்ளை போல மலையிலும் நீர் சாம்பிராணி மலையிலும் போயிரும். ஆக என் மணவாளன் என்னை சிருஷ்டித்தவர், அவர் கைவேலை, அவருடைய கைவேலை நான். அல்லேலூயா! எவ்வளவு சந்தோஷம். நான் எதுக்குயா இந்த உடலை பத்தி இந்த ஜீவியத்தை பத்தி நான் கவலைப்படணும்? நான் எதுக்குயா புலம்பணும்? நான் ஏன் புலம்பணும்? நான் ஏன் புலம்பணும்? ஏன் இந்த புலம்பல் கூட? எதுக்கு இந்த புலம்பல்? எதுக்கு இந்த கண்ணீர்? பிளீஸ் அவரை நோக்கி பார், அவரை உயிர்ல பார். இது கைவேலையால் செய்யப்பட்ட ஆலயம். அந்த தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை அன்னைக்கு கர்த்தர் அங்கு சாலமோன் மண்டபத்திலே உலாவினார். எதுக்கு? உன் சரீரம் என்னுடையது, உன் வாழ்க்கை என்னுடையது, கொடுத்துடு, பலியாயிடு. உனக்கும் உனக்கு தேவையான அத்தனையும் போஷிப்பது புருஷனுடைய கடமை, புருஷனுடைய பொறுப்பு. என் புருஷனுடைய பொறுப்பு. உனக்கு நித்திய உன்னை மகிழ்ச்சி என்னும் இடைக்கட்டினாலே கட்டுவது என் பொறுப்பு. அதுதான் என் உயிர் மூச்சு. நீ எதுக்கு புலம்புற? தாவீது பார்த்துட்டாரியா? நீ பார்த்துட்டியா? நீ பார்த்தியா? உன் புருஷன் நீ பார்த்தியா? இந்த சாலமோன் மண்டபத்துக்கு முன்னாடி தான் பலிபீடம் இருக்கும். 2 நாளாகமம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்களேன். 2 நாளாகமம் இந்த மண்டபம், சாலமோன் மண்டபத்தை அங்கே நாளாகம புத்தகத்தில் குறிப்பு இருக்கிறது. 2 நாளாகமம் 8:12 வாசிப்பாக்கலாம். அது முதற்கொண்டு சாலமோன் தான் மண்டபத்திற்கு முன்பாக கட்டியிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல், அல்லேலூயா, இயேசு என்கின்ற அந்த ஒரே நாமம், அந்த மத்தியஸ்தர் ஒரே பலியினாலே நம்மை பூரணப்படுத்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக கைவேலை இல்லாத மாளிகையாய் நம்மை கொண்டு போய் நிறுத்துவதற்காக அந்த மண்டபத்திற்கு முன்பதாக அந்த பகலிலே குளிர்ச்சி என்கின்ற அந்த அனுபவம் தான். அவர் யார்? ராஜா. கர்த்தர் யார்? ராஜா. அவர் யார்? புருஷன். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவன் என்பது அவர் தேவன், உன் தேவனாகிய கர்த்தர் என்பது அவர் ராஜா. ஒருவரே கர்த்தர் என்பது ஒரே புருஷன், அவர் என் மணவாளன். உன் தேவன், உன் ராஜா, உன் புருஷன். இஸ்ரவேலே கேள். இஸ்ரவேலே கேள் என்பது, கேள் இஸ்ரவேலே என்பது அவரை நோக்கி பார்ப்பது. அவர் என் புருஷன், என் மணவாளன். அவருடைய கைவேலை நான். அவருடைய கரம் அல்ல, அவருடைய சர்வ வல்லமையில ஏனோ தானோ எவனோ செத்தான் நீ உண்டாயிடு அப்படி அல்ல. பார்த்து ரசித்து ருசித்து கரிமூஞ்சி அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா ப்ளீஸ்.
ஆமேனா ஆமேனா, டே கரிமூஞ்சி, டே நெட்டையனே, டே குட்டையனே அப்படிலாம் சொல்லாதீங்க. கர்த்தருடைய ரசனையில் நாம் இருக்கிறோம். அவர் நல்ல ரசிகன், அவர் நல்ல ரசிகன். இயேசு ராஜா நல்ல ரசிகன். அவருடைய கைவேலையினால் உண்டாக்கப்பட்டவன் நான். அங்கே பாருங்களேன், 13வது வசனத்தை வாசிங்களேன். ஒவ்வொரு நாளின் கட்டளைக்கு தக்கதாய் மோசேயுடைய கற்பனையின்படியே ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்பிலும் வருஷத்தில் 3 தரம் ஆசரிக்கிற பண்டிகைகளாகிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக, அந்த சர்வாங்க தகன பலி இயேசு ராஜன். அல்லேலூயா. யாரெல்லாம் இன்னைக்கு இயேசு என்ற பெயரை நீ கூப்பிடுறியோ அப்பவே நீ தேவனுக்கு பிரதிஷ்டை. இயேசு ராஜா வந்து தங்குகிற ஆலயம் நீ. இந்த ஆலயத்தை சிதைப்பதற்கல்ல, மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் கைவேலையினால் சிருஷ்டித்தார். ஒரு இன்னைக்கு பிளாக் ஹோல் வருகிறது. நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் வெடிச்சு அவனோட ஆயுசு காலம் முடிஞ்சு பிளாக் ஹோலா மாறி போயிடுது. ஆனால் உன்னை அப்படி மாற்ற விட மாட்டார். நீ பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து ருசித்து ருசித்து படைக்கப்பட்ட சரீரம் இது. நீ நினச்சின்னு இருக்கிற எனக்குன்னு யாருமே இல்லைன்னு, உனக்கு எல்லாமானவர் அங்கே இருக்கிறார். இந்த பலிகள் சாலமோன் மண்டபத்துக்கு முன்பதாக, அந்த சாலமோன் மண்டபம் சமாதானத்தின் மண்டபம். அது பகலிலே குளிர்ச்சியான வேலை என்கின்ற மணவாளன் மணவாட்டியோடு உறவாடுகிற, மணவாளன் மணவாட்டியோடு பேசுகிற, ஆசையாய் பேசுகிற. இன்னைக்கும் நீங்க காலையில போய் உக்காந்து அந்த சாலமோன் மண்டபம் என்கின்ற மகிமையில உங்களை நீங்க பலியாக ஒப்பு கொடுக்கிற இந்த அனுபவம் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற மகிமையின் அனுபவம். உன் கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவஜனமே, உன் உள்ள குமுறலை, உன்னுடைய வேதனையை எல்லாம் அறிந்தவர் தான் உன் புருஷன். ஒரே ஒரு பார்வை நீ பார்த்துட்டேன்னா அவர் கை அப்படியே இறுக பிடிச்சிடும். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வந்து உட்கார்ந்து கொண்டுடே உங்கள் கையை என்னோட சேர்த்துங்கடா. உங்களை சிருஷ்டித்த கர்த்தர், உங்கள் மேலே எனக்கு அவ்வளவு ஆசை. உன் மனமகிழ்ச்சி தான் எனக்கு என்னுடைய வெற்றியுடைய நோக்கமே உங்கள் மனமகிழ்ச்சி. நீங்கள் மனமகிழ்ச்சியை இருப்பதற்காகத்தான், உன் புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற்றுவதற்காகத்தான் என்னையே நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி தம்மை வெளிப்படுத்துகிறார். அங்கே சாலமோன் மண்டபத்தில் வந்து நிற்கிறாரு. அப்ப கூட இந்த யூதர்களுக்கு புரியல, அவர் என் மணவாளன், அவருடைய கைவேலை நான், அவருடைய கைவேலை நான். இயேசு ராஜாவை இதே சாலமோன் மண்டபத்தில் கொண்டு போய் நிறுத்தி சான்ஹெட்ரின் ஆலோசனை சங்கத்தார வர வச்சு அங்கே விசாரணை நடக்கிறது. இவர் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய், தேவாலயத்துக்கு விரோதமாய் இவர் எதனா குற்றம் சாட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், கல்லடிச்சு சாகடிக்கணும். ஓகேப்பா, அரெஸ்ட் பண்ணாங்க, கைது பண்ணாங்க, நேரா கொண்டு போய் சான்ஹெட்ரின்ல நிக்க வச்சுட்டாங்க, ஆலோசனை சங்கத்தில் நிக்க வச்சுட்டாங்க. இப்ப இவர் மேல குற்றம் சாட்டணும். எல்லாரும் வந்து குற்றம் சுமத்துறாங்க. ஒருத்தன் வந்து 2 பேர் வந்து நிக்கிறோம். ஐயா, நாங்கள் இவர் மேல குற்றம் சுமத்துறோம். என்ன குற்றம்? கைவேலை. தவறுங்க அவங்க சொல்றாங்க, நீங்க இந்த தேவாலயத்தை, கைவேலை இல்லாத இந்த தேவாலயத்தை நீங்க, அதாவது கைவேலையினால் உண்டாக்கப்பட்ட இந்த தேவாலயத்தை நீங்க இடித்து போடுங்க. நான் கைவேலை இல்லாத ஒரு தேவாலயத்தை உருவாக்க வேண்டும் இந்த மனுஷன் சொன்னா அப்படின்னு சொல்லி அவர் மேல குற்றத்தை ஏற்படுத்தினார்கள். இயேசு ராஜா இந்த பூமிக்கு வந்ததே கைவேலையினால் செய்யப்பட்ட இந்த தேவ ஆலயம் கைவேலை இல்லாத தேவாலயமாக மாற்ற வேண்டும், நித்திய காலமாக என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இது கைவேலை, அவருடைய கரம் அல்ல. கைவேலை நீ மனுக்குலமே, ராஜாதி ராஜாவுடைய கைவேலை. அவர் மேல என்ன குற்றத்தை சுமத்தினார்கள்? இந்த ஆலயத்தை இடித்து போடும் கைவேலை அல்லாத ஒன்றை நான் உருவாக்குகிறேன் என்று சொல்லி இவர் சொன்னாரு. அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேல பழிய சுமத்தினாங்க. அவர் சொன்னாரா? எஸ் சொன்னார். என்ன சொன்னார்? இந்த மனுஷன், நீங்க கட்டின இந்த தேவாலயத்தில் நான் இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தேவை உங்க சரீரம். வேதனைப்படாத,
உள்ளத்தை உடைக்காத. நீ சந்தோஷத்துல கம்பீரிக்கணும். உன் சரியத்தை எனக்கு ஒப்பு கொடுத்துடு. அங்க என்னத்தை குற்ற சுமத்தினாங்க எடுத்து வாசிங்களேன். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகத்துல அவர் மேல எப்படிப்பட்ட குற்றத்தை சுமத்தினார்கள். மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல 14ஆம் அதிகாரம் 55வது வசனம் திருப்பிக் கொள்ளுங்க. 55 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கம் எங்க கூடும்? சாலமோன் மண்டபத்துல கூடும். இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் சாட்சி தேடினார்கள், அகப்படவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை. அப்பொழுது சிலர் எழுந்து கைவேலையாகிய கையை தட்டி எல்லாரும் அல்லேலூயா, கைவேலையாகிய அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனும் இயேசு ராஜாவின் சொத்துக்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? சர்வ வல்லவருடைய சொத்துக்கள் கைவேலை. அவருடைய கரம் அல்ல, கைவேலையாகிய இந்த ஆலயத்தை நல்ல கவனி. கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்போம். அவர்கள் கேட்டதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். என் கர்த்தர் சொன்னார், கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள். சாலமோன் மண்டபத்திலே அவர் உலாவிக் கொண்டு சாலமோன் மண்டபத்திற்கு முன்பதாக இருக்கக்கூடிய பலிபீடத்தில் உங்கள் சரீரத்தை பலியாக்குங்கள். அந்த சரி என்னுடையது, உன் சரி என்னுடையது. நீ ஏன் கவலைப்படுற? உன் வாழ்க்கை என்னுடையது. அவர் என்ன செய்தார்? அவர் ஞானஸ்நானம் எடுத்து விட்டு நேராக கலிலேயாவுக்கு போயிட்டார். கலிலேயாவுக்கு போயிட்டு பஸ்கா பண்டிகை வந்துச்சு. பஸ்கா பண்டிகை அன்னைக்கு அவர் எருசலேமுக்கு உள்ள வந்தார். ஊழியத்தின் ஆரம்பத்தில் வந்ததுமே அங்கே என்ன பண்ணார்னா, புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் அங்கே வியாபாரம் பண்ணுற எல்லாரும் சவுக்க உண்டு பண்ணி அடித்து துரத்தி விட்டு அங்கே போய் நிற்கிறாரு. நீர் இதெல்லாம் செய்கிறீரு, நீர் எனக்கு என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர்? யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை விரும்புகிறார்கள். ஆனால் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இயேசு ராஜா சொன்னாரு, என்ன சொன்னார் தெரியுமா? என்ன அடையாளம் கேட்குறீங்களா? இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள். எப்படி சொல்லியிருப்பாரு? இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள். எப்படி சொல்லியிருப்பாரு? கைவேலை. இன்னும் அவங்களுக்கு புரியாத மாதிரி எப்படி சொல்லியிருப்பாருன்னா, கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், கைவேலை அல்லாத வேறொரு தேவாலயத்தை நான் உங்களுக்கு உருவாக்குவேன். தேவனுக்கு தேவை. இப்போ கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேராக, வார்த்தை ஆனவராக, மனுஷர்கள் காணும்படியாக, காணக்கூடாத இறைவன், காணக்கூடாத தேவன் காணும்படியாக வந்து கைவேலையினால் இந்த உடலை சிருஷ்டித்தார். அவர் நம்மை சிருஷ்டித்த நோக்கமே அதரிசனமாய் இருக்கிறவர். என் பேரை சொல்லி ஒரு வார்த்தை கூப்பிடுவாரு பாருங்க, கைவேலையே இல்லாம நான் மகிமை அடைவேனே, அந்த மகிமையின் சரீரமாக நான் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்தேன். அப்படியானால் நான் வந்ததின் நோக்கம் என்ன? கைவேலை. நீ கைவேலை. யாருடைய பாவத்தை பத்தி பேசாதீங்க பிரதர் சிஸ்டர். அவங்க மனம் திரும்புதலுக்காக, அப்பா இந்த மனுஷன் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர், இவன் மனுஷனாக வந்திருக்கிறான், ஆனால் இவன் நான் என் கர்த்தருடைய கைவேலை என்பதை இவன் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறானே என்று சொல்லி அழுங்கள். இந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக அழுங்கள். கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள். நீ இடிச்சு போட்டனா அவர் கைவேலையல்லாத ஒரு மாளிகையை தேவன் எழுப்புவார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உனக்காக நீ கவலைப்படாத, உனக்காக நீ அழாத, உனக்காக நீ புலம்பாத. என் புருஷனே, என்னை சிருஷ்டித்தவரே, உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று கர்த்தர் ஏன் சொன்னார் தெரியுமா?
அந்த வாலிப பிரயாயத்தில் தான் மாம்சம் துள்ளும், மாம்சம் சிறகடிச்சு பறக்கும். எந்த ஆம்பளை பையனை பார்த்தாலும் அப்படியே அப்படியே ஒரு அடிக்கு மேல பறக்கும். எந்த பொம்பளை பொண்ணை பார்த்தாலும் அப்படியே ஈர்க்கும். அந்த நேரத்தில் நீ தாறுமாறா ஓடிடாத. உன்னை சிருஷ்டித்த உன் சிருஷ்டிகர்த்தர், வாலிப பிள்ளையே, வாலிப சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த சரீரத்தை நீ இடித்து போடு. சாலமோன் மண்டபத்துக்கு முன்பதாக நின்று உலாவிக் கொண்டு சொல்றார், பலிபீடத்தில் சிலுவையிலே உனக்காக நான் சிலுவையிலே பலியானேன். உன் சரீரத்தை என்னோடு கூட சாகடித்து விடு. அந்த பழைய மனுஷனை சாகடித்து விடு. அந்த புறம்பான மனுஷனை சாகடித்து விடு. அந்த பாவ மனுஷனை சிலுவையிலே சாகடித்து விடு. நீ இடித்து போடு. இந்த சரீரத்தை இடித்து போடு. அதை நான் கைவேலை அல்லாத மாளிகையாக நான் மாற்றப் போகிறேன். என் பிதாவினுடைய திவ்ய வல்லமை, என் பிதாவினுடைய சர்வ வல்லமை, என் பிதாவினுடைய சத்துவத்தின் வல்லமை உன்னை மகிமைப்படுத்தும். அது கைவேலை இல்லாத மாளிகையாக பிதாவாகிய தேவனுடைய மகிமைக்குள்ளே பிரவேசிக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஆக இப்போ டோட்டலி ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடலாம். இப்போ இயேசு ராஜா மேலே ஒரு குற்றத்தை வைக்கிறாங்க. இவரை சாகடிக்கிறதுக்கு ஒரு குற்றம் நமக்கு வேணும். என்ன குற்றம்? இவர் சொன்னதுதான். இந்த ஜனங்க புரிஞ்சிக்கல. எவ்வளவு இல்லை. அப்போஸ்தலங்க பவுலுடைய நிருபங்களை வாசிக்கும் போது என் மனசுக்குள்ள இடைவிடாத ஒரு வேதனை இருக்குப்பா. என் மனசுக்குள்ள ஒரு வலி இருக்கு. என்னது? இந்த ஆபிரகாமின் சந்ததி, இந்த இஸ்ரவேலின் சந்ததிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த மேசியா சிருஷ்டி கர்த்தர், அவர் தம்முடைய சிருஷ்டியை தேடி, தம்முடைய உறவை தேடி, என்ன அவர் கை இன்னைக்கு இப்படிதான் இருக்கு, எல்லார் கையும் மேலேயும் அவர் தேடி வந்தாரு. ஆனா வாக்குத்தத்தங்களும் தேவ ஆராதனைகளும் எல்லாமே அவர்களுடையதுப்பா. பிதாக்கள் அவர்களுடையவர்கள். எழுத்தின்படியே கிறிஸ்துவம் அவங்க சந்தையில் தான் வந்து பிறந்தாரு. ஆனா இன்னைக்கு அவங்க மனசு கட்டப்பட்டுக்குதே. என் இனத்தாருக்காக நான் வேதனைப்படுகிறேன். அதுக்கு தான் நாங்கள் வெள்ளிக்கிழமை அந்த ஜபத்தை நாங்கள் எப்பவுமே வெள்ளிக்கிழமை இஸ்ரவேலுக்காக அப்பா நீங்க இறங்குவா. அப்போஸ்தலங்க பவுலுடைய எவ்வளோ பெரிய பொக்கிஷம். இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என்னை சிருஷ்டித்தவர், என் புருஷன், அவர் கை இன்னமும் என்னை இறுக பற்றி கொண்டுதான் இருக்கிறது. என்னை தூக்கி எடுத்து நிறுத்துகிறது. என்னை நான் பிரதிஷ்டை செய்கிறேன், என்னை நான் பிரதிஷ்டை செய்கிறேன் என்கின்ற இந்த அனுபவத்துக்குள்ள வந்தவளே மணவாட்டி. அவள் இந்த ஆலயத்தை இடித்து போட்டு என்ன நடந்தாலும் என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு கம்பீரமா இருப்பாள். அவள் அழவே மாட்டாள். எப்பொழுதுமே துதியின் சத்தம் அவள் இருதயத்துக்குள்ள ஒலித்துக் கொண்டே இருக்கும். நான் நித்திரை செய்தேன், என் இருதயம் விழித்திருந்தது. இயேசுன்ற பேரை சொன்னாலே உள்ளுக்குள்ள அவ்வளவு பெரிய சமாதானம், அவ்வளவு பெரிய சந்தோஷம். கைவேலையாகிய இந்த ஆலயத்தை யாரெல்லாம் இடித்து போட்டீர்களோ, என்னதுன்னு சொல்ல இடித்து போனோன்னு அர்த்தம். என்னன்னு சொல்லாத, எனக்கு பிரச்சனைன்னு சொல்லாத, நான் கடங்காரன் சொல்லாத. அவர் தான் கடங்காரனா இருக்கு. அவர் கடங்காரன் ஆக்கி வச்சிருக்கிறீங்க. பழி எல்லாம் அவருக்கு தான் அது. நீ ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் துக்கப்படுகிறேன், நீ துக்கம் அடைகிறீர், இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு மட்டும் ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தருக்குள்ள சந்தோஷமா துதி பாடுங்க. எல்லாம் மாறிடும். எத்தனை பேர் இடித்து போட போறீங்க? கைவேலையாகி இந்த மாளிகையை நீங்க இடிச்சு போட்டுருங்க. அதோட அர்த்தம் என்ன? சுத்திகரிங்க. அந்தி கிறிஸ்துவின் ஆவியினாலே நான் என்னுடையது அப்படின்ற அருவருப்பான பன்றியின் ரத்தம், அருவருப்பான எலிக்கறி. நீங்க இதெல்லாம் எடுத்து காட்டினா வேற மாதிரி போயிடும். எலிக்கறியை சாப்பிட்டீர்களா, பன்றியின் ரத்தத்தை பலி செலுத்துறீங்களா? ஏசாயா புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அருவருக்கிறார். இந்த ஹனுக்கா உங்க வாழ்க்கையில மலரட்டும். 9 என்பது பரிபூரணம், 7 என்பது பூரணம், 9 என்பது பரிபூரணம். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் கிருபையின் பரிபூரணம் என்று சொல்லுகிறார். அந்த பரிபூரணம் தான் ஹனுக்கா.
நான் சாதாரணமான குத்து விளக்கு, நான் மெனோரா நான் 7. இது நீங்க பாத்தீங்கன்னா ஆளுகை சேர்த்து பார்த்தீங்கன்னா 7 ஜாயின்ஸ். இந்த ஜாயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதெல்லாம் ஒரு ஸ்பிரிட் அங்க வேலை செய்யுதுன்னு சொல்லி. ஆக இது நம்ம ஒவ்வொருத்தருமே குத்து விளக்கு. ஆனால் ஹனுக்காய் என்கின்ற டெடிகேஷனுக்குள்ள போகும்போது, பிரதிஷ்டைக்குள்ள போகும்போது, நாம் 9 என்கின்ற அந்த எக்ஸ்ட்ரா லைட்ஸ், த ஃபெஸ்டிவல் ஆஃப் லேம்ப், அந்த தீப திருவிழா, ஒவ்வொரு நாளும் நாம் தீப திருவிழாவை அனுபவிக்க வேண்டும், நாம் மகிமை அடைய வேண்டும் என்பதுதான் கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை சிருஷ்டித்த நோக்கம். அதுக்கு ஒரே ஒரு காரியம், மணவாட்டி தெரிஞ்சுக்கணும், நான் கைவேலையினால் சிருஷ்டிக்கப்பட்டவள், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நான் சிலுவையிலே பலியாகிறேன். அந்த பலிதான் மணவாட்டி. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாக நம்ம அன்பில் பரிசுத்தமும் குற்றமில்லாத வாழ்க்கையும் செய்வதற்காக நம்மை கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்மை தெரிந்து கொண்டார். ஆக இவங்கெல்லாம் போய் அங்கே குற்றப்படுத்தினாங்க அவரை. சிலர் எழும்பி கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை இடித்து போட்டு கைவேலையல்லாத வேறொன்றை நான் 3 நாளைக்குள்ளே கட்டுவேன், 3வது நாளிலே என் பிதா என்னை உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. என் பிதா என்னை உயிரோடு எழுப்புவார், பிதாவின் வலது கரத்தில் எழுந்திருப்பேன். அதே போல யாரெல்லாம் என்னோடு கூட சிலுவையில் பலியாகி, சாலமோன் மண்டபம் என்கின்ற அனுபவம் உங்களுக்குள் இருக்குமேயானால், அந்த தேவாலயத்தில் சாலமோன் மண்டபத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த பலிபீடத்தில் கிறிஸ்து இயேசுவோடு கூட பலியாகிற அனுபவம், இந்த தேவாலயத்தை இடித்து போட்டு கிறிஸ்து இயேசுவோடு கூட நீங்கள் பலியாகலையானால், நீங்கள் கைவேலையில தான் மாளிகையாக நீங்கள் உருவேற்றப்படுவீர்கள், மகிமை அடைவீர்கள். அப்ப இடித்து போட்டு என்பது என் புருஷன் இது பயங்கர சப்ஜெக்ட்டுங்க. அது எப்படிங்க இடித்து போடுறதுன்னா என்னங்க, எப்படிங்க பலியா, இதெல்லாம் கேட்டீங்க. நான் 4 மணி வரையில் 6 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவேன். நியாயப்பிரமாணம்னா என்ன, இப்போ மொபைலில் வச்சுருக்கிறேன், வீடியோ தந்து போட்டுருவேன், உட்கார வச்சு மறுபடியும் அந்த பைபிள் ஸ்டடிக்குள்ளே கொண்டு போய் தான் விளக்கத்தை கொடுப்பேன். யாருக்குன்னா வேணுமா, அந்த பயம் இருக்கட்டும், ஓகேவா. இயேசு ராஜாவோடு கூட இந்த தேவாலயத்தை இடித்து போடணும் அப்படின்னா அவரோடு கூட சாவுங்க. இந்த சரி என் கர்த்தருக்கு சொந்தமானது, என்னை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன்னு மட்டும் தீர்மானம் பண்ணிங்க. சரி, நான் வாசித்து முடிக்கிறேன். இந்த சம்பவத்தை இது எப்போ சொன்னார்? யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். அங்கே தான் தேவாலயத்துக்குள்ளே போய் எல்லாத்தையும் அங்கே சுத்திகரிப்பார், தேவாலயத்துக்குள்ளே போய் சுத்திகரிப்பார். அதை வாசிங்க பார்க்கலாம், 17 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு. எந்த வீடு? சரீரமாகிய வீடு. ஆமென் சொல்லுங்க. இந்த சரீரம் தான் அவருக்கு தேவாலயம். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். கலங்காதே தேவஜனமே, தேவாலயமே நீங்கள் தான். அவரோ தம்முடைய ஆலயத்தை குறித்து சொன்னார். என்ன சொன்னாரு? கைவேலையாகிய. அப்படியானால் என் கர்த்தாவே, இது நீர் கட்டின ஆலயம் ஐயா, இந்த ஆலயத்தை நான் உமக்கே பிரதிஷ்டை செய்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில் பலியாகிற அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வருவீர்களே ஆனால், கைவேலையல்லாத மாளிகையாகிய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன், நல்லா கவனிக்கணும், ஏதேன் தோட்டத்தில், ஏதேன் என்கின்ற அந்த நாட்டில் ஆதாமை உருவாக்கினவர் இயேசுராஜன். ஆமெனா. இயேசுராஜா உருவாக்கி இந்த சரீரம் தேவ சித்தம் செய்யும்படியா யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்கள பிதாவாகிய தேவன் இப்ப என்ன பண்ணுவார்னா, இதை மறுரூபப்படுத்தி அவருடைய பிள்ளையாக மறுரூபப்படுத்தி கொள்ளுவார். அதுக்கு தான் கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இதுதான் அப்போஸ்தல உபதேசம். அப்போ அப்போஸ்தல உபதேசம்னாவே பலின்னு வந்துச்சுன்னாவே நாய பேய கழுத கசமாலம் அறிவில்லை உனக்கு, இது அது திட்டி கிட்டி எப்படினாலும் பிடிச்சி பலிபீடத்தில் போட்டு நல்லா சாவடிக்கணும் இதுங்களை. இந்த உபதேசத்துக்கெல்லாம் நீங்கள் தலையை கொடுத்தீங்கன்னா நீங்களாம் பாக்கியவான்கள். ஆனால் பாஸ்டர் என்னதான் இன்னைக்கு குத்தி பேசினாரு, ஐயோ பாவனி,
ஆனால் பலிபீடம் அதெல்லாம் இப்போ பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நம்ம மகிமைப்படுதெல்லாம் பேசியாச்சு. அந்த உபதேசத்தெல்லாம் நீங்கள் செவி கொடுத்து நீங்கள் உபவாசத்தோடு கூட நீங்கள் தேவ சபையை தேடி இருப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் தான் மகிமையட போகிறீர்கள். ஆமென் சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். ஆக இந்த வாசத்தை முடிச்ச டைம் ஆயிடுச்சு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஏன்னா இதுதான் அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தலரின் நோக்கமாக இருந்த 5ஆம் அதிகாரம் 1 வாசிக்க பார்க்கலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். பூமிக்குரிய கூடாரம் என்பது கைவேலையினால் ஆனது. கைவேலையினால் ஆனது இந்த சரீரம். இந்த சரீரத்தை என் கர்த்தர் தான் ஆக்கினார், என் கர்த்தர் தான் கட்டினாரு. உங்க சித்தை என்ன ஆண்டவரேன்னு நீ அவரோடு கூட சிலுவையில் பலியாகிற அனுபவத்துக்குள் நீங்க வந்துட்டீங்கன்னா தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத மாளிகை, கிறிஸ்துவால் தேவ சித்தத்தின்படி கிறிஸ்துவால் கட்டப்பட்டது தான் இந்த சரீரம். இப்ப தேவனுடைய பிள்ளை என்பதில் நீ பூர்ணமாக்கப்பட்டு தேவ சித்தத்துக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கும் போது கைவேலை அல்லாதன்னு ஏன் அங்க சொல்றாருன்னா இது கைவேலையினால் ஆக்கப்பட்ட வீடு. நல்லா கவனிங்க, இது கைவேலையினால் ஆக்கப்பட்ட வீடு என்கின்ற பார்வை மணவாட்டியின் பார்வை. இது என் கர்த்தர் உண்டு பண்ணின சரீரம். இதை குறித்து நான் கவலைங்க தேவையில்லை. புசிப்பது எதற்காக அப்படின்னா நான் உயிர் வாழ்வதற்காக, தூங்குவதற்கு அல்ல. இதெல்லாம் மணவாட்டியுடைய பார்வையில் வந்துடும். இரவும் பகலும் அவரை பாடி துதித்து ஆராதித்து அவருடைய வசனங்களை இரவும் பகல தியானம் செய்து உணர்வில் அவரோடு கலந்து விட்டவள் தான் கைவேலையினால் செய்யப்பட்டது என்கின்ற அனுபவம். அந்த அனுபவத்துக்குள்ள நீ வந்தாதான் கைவேலை இல்லாத அந்த மகிமையின் சரீரத்தை சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனால் நாம் தரித்துக் கொள்ளுவோம். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? ஒரு ஆமென் சொல்லாமா? ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோமே. இன்னமும் நம்ம நிர்வாணமா இருக்கிறோம். நம்ம நிர்வாணி, நான் ஆண் நான் பெண் என்ற உணர்வுல இருக்கிறீங்களே, இன்னும் நீங்க தரிச்சிக்கலப்பா. நிர்வாணிகள் நான் புரிஞ்சு போச்சா? அதுக்கு தான் வஸ்திரம் 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 எடுத்து காட்டிங்க. இதெல்லாம் சத்தியம் டீப் இல்லையா, ரொம்ப ஆழமானவைகள். அதனால தான் சிம்பிளாக கொண்டு வந்து நிறுத்திடுவேன், அந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து நிறுத்திடுவேன். நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டேன்னா இன்னும் நம்ம ஆணாகத்தான் இருக்கிறோம், பெண்ணாகத்தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்துமாவில் இந்த சரீரத்தை மேற்கொள்ளணும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சத்தியம் புரிஞ்சவங்க டெப்த்தை கொஞ்சம் போய்க்க. அன்னகர்கள் அதை நீங்கள் போன வெள்ளிக்கிழமை கூட நான் சொல்லி இதை ஜெபித்தோம். கர்த்தர் நல்லவர். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அல்லேலூயா. போர்வை என்றார், இந்த உடல் போர்வை என்றார். இந்த உடல் என் ஆத்துமாவை போர்த்து கொண்டிருக்கிறது. மரணமானது இந்த மரண சரீரம், தேவனை நான் அறியவில்லை, காணவில்லை, வஸ்திரம் தரித்துக் கொண்டிருக்கிறேன், நான் நிர்வாணி என்று நான் ஆண் பெண் என்கின்ற உணர்வில் இருக்கிறேன். இதெல்லாம் ஜெயங்கொண்டவளை அன்னகன் என்கின்ற அந்த அனுபவத்துக்குள் நாம் வரும்போது நாம் மரணமானது இந்த பாவ சரீரம் ஜீவனை பெற்றுக்கொள்ளும். ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு கர்த்தர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவாக இது சாவமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை நிறைவேறும். கிறிஸ்துவினுடைய அந்த நிறைவு, அந்த வெற்றியுடைய நிறைவே கைவேலையாகிய நான் என்பதில் கைவேலையல்லாத என்ற மகிமைக்குள்ளே பிரவேசிப்பேன். ஆக எந்த இடத்தில் இருந்தாலும் இது கர்த்தருடைய கைவேலை அல்லவா என்கின்ற அந்த உணர்வு வந்துருச்சுன்னா நீ பாவம் செய்ய மாட்ட. என் கர்த்தர் தங்குற ஆலயம் அல்லவா இந்த சரீரம் என்கின்ற எண்ணம் வந்துருச்சுன்னா நீ அசிங்கமா பேச மாட்ட, நீ பொய் சொல்ல மாட்ட, நீ கலகம் பண்ண மாட்ட, நீ கபடா பேச மாட்ட, இருதயத்துக்குள்ள ஒன்று வச்சுக்கின்னு வெளியே ஒன்றுலாம் பேச மாட்டேன். அன்பான தேவஜனமே, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக இந்த போர்வையை களைந்து போட நான் சாக விரும்பல. யாரும் சாக விரும்பக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே என்ன பண்ணக்கூடாது?
சாக ஆயுதம் சொல்லுங்கப்பா, என்ன அமைதியாயிட்டீங்க? சாக விரும்பக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும், சாக விரும்பக்கூடாது. பவுல் விரும்புகிறார், பவுல் விரும்பல, சாக விரும்பல. நான் மறுரூபம் அடைய போகிறேன், நான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். ஒரு பாஸ்டர், கிருபாசனம் பாஸ்டர் ராமேஸ்வரத்தில், அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா 2025 ஜூலை மாதம் 29ஆம் தேதி ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் அவங்க பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில். இந்த பாரு, நான் செத்துருவேன், நான் செத்துட்ட பிற்பாடு இப்படி தான் அடக்கம் பண்ணணும், வெளியிலேருந்து பிரசங்கங்கள்லாம் வருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் டைம் கொடுக்கணும், அவங்களுக்கு என்னை வந்து என்னை அடக்கம் பண்ணிட்டு யாருன்னா அழுதிங்கன்னா அவ்வளோதான், அழவே கூடாது, நல்லா பிரியாணியை செஞ்சு போடணும். நீங்கள் உங்கள் சொந்த காசு எடுத்துன்னு வந்து என் காசை வந்து கேட்கக்கூடாது, என் மேலே அன்பாக இருந்தீங்கன்னா உங்கள் சொந்த காசு எடுத்துன்னு வந்து நீங்களே வரவங்களாம் பிரியாணி செஞ்சு நான் ஏசா பண்ண தானே போகிறேன், எதுக்கு அழற அப்படின்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணிட்டு போனால் சொல்ல போனால் ஒரு 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 7 மாதம்னு வச்சுங்களேன், கரெக்டாக போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அவர் மரிச்சிட்டாரு. அந்த மெசேஜ் வந்து போட்டு நான் பார்த்தேன். அப்போது என்னடா இது, இவர் அன்றைக்கி தான் பேசினார் போல, நான் ஷாக் ஆகிட்டேன். அப்புறமா கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருந்தாங்க, அந்த யூடியூப்பில் நான் பார்த்தா 2025 7ஆம் மாதம்னு போட்டிருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா கவனிங்க, நம்ம சாவை விரும்பக்கூடாது. முதல்ல நல்லா கவனிங்க, மரணமானது ஜீவனாலே நம்ம அவ்வளோ பெரிய ஆட்களுங்க, நான் கர்த்தருடைய கைவேலை. அப்போ அவரோடு சில மரித்தேன், நாம் அவரோடு ஒரு சில மரித்தோமானால் அவரோடு பிழைத்தும் இருப்போம். இதில் விட பயங்கர ஷாக் என்ன தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்களேன், 5ஆம் வசனம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு, அவருடைய இரக்கத்துக்கு என்றென்றைக்கும் துதிகன மகிமை உண்டாகட்டும். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே, வசனத்தினுடைய பலம் கொண்டு நாம் அதிகமாய் திறன் கொண்டு இது கைவேலையான மாளிகை என்று சொல்லுவது அவரோடு பலியாகிற அனுபவமும், அப்படி பலியாகிற அனுபவத்தில் தான் கைவேலையில்லாத மாளிகை என்ற மகிமைக்குள்ள நாம் பிரவேசிப்போம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். என் பிதாவின் பிரசன்னத்தினாலே, என் பிதாவின் வல்லமையினாலே, என் தேவனுடைய மகிமையினாலே நான் கைவேலையில்லாத மாளிகையாய் நான் மறுரூபமாவேன். அன்பான தேவ ஜனமே, ப்ளீஸ் ஒரே ஒரு முறை நான் இதை மட்டும் ரிவ்யூ பண்ணிடுறேன். சிம்பிள். இந்த உடல் கைவேலை. எல்லாம் ஒரு முறை சொல், என் உடல் இயேசு ராஜாவின் கைவேலை. சொல்லுங்க ஒரே ஒரு முறை, என் உடல் இயேசு ராஜாவின் கைவேலை. அப்படின்னா ஏசப்பா சிலுவையில் மரித்தார்ல, அவரோடு கூட நான் மரித்து விட்டேன், இந்த உடலை என் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து விட்டேன் என்கின்ற அனுபவம் தான் மணவாட்டியினுடைய அனுபவம். இந்த கைவேலை, நான் என் கர்த்தருடைய கைவேலை என்கின்ற அனுபவத்தில் அவரோடு நாம் ஒப்பு கொடுத்து அவரோடு நாம் மரித்தோமானால் அவரோடு பிழைத்தும் இருப்போம். அவரோடு பிழைத்திருப்போமே ஆனால், அவரோட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம். கைவேலையில்லாத மாளிகையாக இந்த சரீரம் மகிமை அடைந்து பிதாவை முகமுகமாய் தரிசிக்கும். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. எல்லாரும் முழங்கால் படியிட்டு நன்றியோடு கூட, என் அன்பின் ஆண்டவரும் என் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் மகிமையின் கர்த்தாவே, உமது பேரன்புக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை